ஓகே, லெட்ஸ் கோ டு சாப்டர் 1. இன்றைக்கு முதல் சாப்டர், முதல் பாடம் இன்னைக்கு நான் பார்க்குறோம். போன வாரம் நான் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன், ஆரம்ப காரியத்தை கொடுத்தேன், அந்த ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கு சாப்டர் 1, த இன்விசிபிள் கிங்டம்ஸ் ஆப்ஜெக்டிவ். ஆங்கில புஸ்தகத்துல பேஜ் 5ல இருக்குது. தமிழ்ல எத்தனாவது பேஜ்ல இருக்குன்னு தெரியல. 1வது பாடம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. பேஜ் 5ல இருக்கிறோம். இப்போ நான் வந்து பேஜ் 5ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடத்திட்டமே சில நேரத்துல வேற வேற டீச்சர்ஸ்க்கு வேற வேற ஸ்டைல்ல கத்துக் கொடுப்பாங்க. ஸோ இதுல நீங்க என்னன்னா, நான் கத்துக் கொடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு கொடுப்பேன். ABCD இல்லைன்னா 1 2 3ன்னு கொடுப்பேன், அது உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ நீங்க என்ன செய்யுங்க, நான் கொடுக்கறது புஸ்தகத்திலே தான் இருக்குது. நீங்க புஸ்தகத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்க லேட்டா வீடியோ கேட்கும் பொழுது நீங்க அதை கம்பேரிசனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம முதல் காரியம், the first thing that we're going to see is the invisible kingdoms objectives. The invisible kingdoms objective அப்படின்னா காண முடியாத ராஜ்யங்களின் காரணங்களை பார்க்க போகிறோம். காண முடியாத ராஜ்யங்கள். சில ராஜ்யங்கள் பார்க்கலாம், சில ராஜ்யங்களை காண முடியாது, பார்க்க முடியாத ராஜ்யம். அப்ப காண முடியாத ராஜ்யத்துடைய சில ரகசியங்களை, அதோடைய காரியங்களை, அதோடைய ஆழங்களை நம்ம இந்த பாடத்திட்டத்துல பார்க்க போகிறோம். அதுல சில காரியங்கள் என்னத்தை பார்க்கிறோம்னா, natural kingdoms. Okay, we will see about the understanding the natural and the spiritual world. Okay, இந்த ஆவிக்குரிய ரீதி அப்படின்னா என்ன, உலக ரீதி அப்படின்னா என்ன, இதை குறித்து நம்ம பார்ப்போம். ராஜ்யம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய ராஜ்யம் அப்படின்னா என்ன, அப்புறம் யார் இந்த ராஜ்யத்தின் அதிபதிகள், இந்த ராஜ்யங்களின் அதிபதிகள் யார் அப்படின்னு பார்ப்போம். அது மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்துல யார் தான் தங்கியிருக்கிறா, யார் தான் வாசிக்கிறா, யார் தான் வாழ்றா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த 2 ராஜ்யங்களை பத்தி விசேஷமா பார்ப்போம். பார்க்க போனா 3 ராஜ்யங்களை பத்தி பார்ப்போம். அதுல என்ன ராஜ்யம் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு ராஜ்யம் என்னன்னா சாத்தானின் ராஜ்யம் அப்படின்னா என்ன, தேவனின் ராஜ்யம், கடவுளின் ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம் என்றால் என்ன என்று நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். முதலாவதாக மத்திய புஸ்தகம், இதுதான் நம்முடைய கீவேர்ட்ஸ். அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, அப்படின்னா தலைப்பு, முக்கியமான தலைப்பு செய்தியுடைய அதோடைய வசனங்கள், முக்கியமான வசனம். ஸோ இந்த வசனத்தை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, லேட்டா உங்களுடைய பாடத்துக்கு உதவும். ஓகே, இதுல கீவேர்ட்ஸ் மத்திய 24:14 படிப்போம். நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன், தமிழ்ல எடுத்தவங்க நீங்க ரெடி ஆயிருங்க. And this gospel of the kingdom shall be preached in all the world for a witness unto all nations, and then shall the end come. ஓகே, அதை படிங்க. தமிழ்ல 24:14 எடுத்தவங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஓகே, அப்பொழுது முடிவு வரும். இது ஏற்கனவே நான் போன வாரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுனேன். ஓகே, முடிவு எப்ப வரும்னா, ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் சொன்னாதான் அதோடைய முடிவு வரும். ஓகே, சோ இந்த காரியத்துல நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா, இந்த ராஜ்யத்துடைய காரியங்கள், நேச்சுரல் ராஜ்யம், ஓகே, ஸ்பிரிச்சுவல் ராஜ்யம் அப்படின்னா இயற்கையான ராஜ்யம், அப்படின்னா உலக ராஜ்யம். இந்த உலக ராஜ்யம் இயற்கையான ராஜ்யம், இயற்கை இல்லாத ராஜ்யம் அப்படின்னா ஆவியின் ராஜ்யம், ஆவிக்குரிய ராஜ்யங்கள் யார் யாரு இருக்கிற அந்த ராஜ்யத்துல என்று அதையும் இந்த காரியத்துல நம்ம பார்ப்போம். ஓகே, நான் அந்த இன்ட்ரடக்ஷனை தாண்டி நான் இன்னொரு காரியம் நான் நேராக போயிடுறேன். நேச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஓகே, இந்த ராஜ்யத்துல எப்படிப்பட்ட, இந்த ராஜ்யத்துல என்னென்ன பார்க்க போறோம்னா, இயற்கையான ராஜ்யம் and ஆவிக்குரிய ராஜ்யங்கள். இயற்கையான ராஜ்யம் என்ன, ஆவிக்குரிய ராஜ்யங்கள்னா என்ன. ஒன்றாவது அப்படின்னா இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதனாக இருக்கிற நாம் இந்த 2 ராஜ்யத்திலையும் பங்காளராக இருப்போம். ஓகே, உலக ராஜ்யத்திலும் பங்காளராக இருப்போம், அதே நேரத்துல ஆவிக்குரிய ஏதோ ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்துல பங்காளராக இருப்போம். ஓகே, அதுக்குடைய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். உலகத்தின் ராஜ்யத்துல கன்ஃபார்மா நம்ம இருப்போம், ஆனா ஏதோ ஒரு, அதே நேரத்துல இன்னொரு ராஜ்யம் சொன்னால காணாத ராஜ்யம், அந்த காணாத ராஜ்யத்துல ஏதோ ஒரு ராஜ்யத்துல பங்காளர் இருப்போம். அதுல ஒன்றாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, the natural world is that which can be seen, felt, touched, heard or tasted. அப்படின்னா இந்த
பார்க்கிற ராஜ்யம், இந்த சாதாரணமான ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இதை நீங்கள் பார்க்கலாம், இதை உணரலாம், தொடலாம், வாழலாம், அதுல நீங்க உரிமை எடுக்கலாம், அதுல நீங்க ஓட்டு போடலாம். சோ நிறைய காரியங்கள், இதுல ஓட்டு போடலாம், இது தலைவரை தேர்ந்தெடுக்கலாம், அந்த மந்திரிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம், நீங்கள் அங்க இருக்கிற அதிபதிகளை சந்திக்கலாம், நீங்க ஒரு ஒரு வீட்டுல வாழலாம், ஏதோ ஒரு இடம் இருக்கும், நேச்சுரலா நீங்க தொட்டு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அப்பதான் இதுதான் உலகத்தின் ராஜ்யம். ஓகே, நான் இதுக்கு பேர் தான் டென்ஜபிள் சொல்லுவாங்க. டென்ஜபிள் ஆர் விசிபிள் அப்படின்னா தொடக்கூடியது, பார்க்கக்கூடியது. தொடக்கூடியது, பார்க்கக்கூடியது தான் இந்த உலகத்தின் ராஜ்யம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், மைண்ட்ல சொல்லுங்க. இது தொடக்கூடிய ராஜ்யம், பார்க்கக்கூடிய ராஜ்யம். ஓகே, மைண்ட்ல சொல்லிக்கங்க. தொடக்கூடிய ராஜ்யம், பார்க்கக்கூடிய ராஜ்யம் அப்படின்னா நான் தொட முடியும், பார்க்க முடியும். சோ இதுல என்ன இருக்கும்னா, இந்த 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 ராஜ்யத்துல என்ன இருக்கும்னா, ஊர் இருக்கும், வட்டாரம் இருக்கும், ஆள்க இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க, ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், குழந்தைகள், ஆடு, மாடு, எல்லாமே இருக்கும், எல்லாமே வசிக்கும். சோ இந்த ராஜ்யத்துல எல்லாத்தையும் நீங்க வெளிரங்கமாய் நீங்கள் பார்க்கலாம். இந்த ராஜ்யத்துல பார்க்கலாம். இந்த ராஜ்யத்துல நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம், சாதாரணமா பேசலாம். இப்ப நம்ம இந்த ராஜ்யத்துல இருக்கிறோம், இந்த ராஜ்யத்துல ஜூம் இருக்குது, இந்த ஜூம் மொழி வாயலா நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க என்கிட்ட பேசுறீங்க. இந்த ராஜ்யத்துல ஒரு பொருள் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், தொட்டுக்கலாம். ஓகே, அப்ப கேட்டுக்கலாம், சத்தம் கேட்கும். இந்த ராஜ்யத்துல இது எல்லாமே நீங்க பார்க்கலாம், செய்யலாம், தொடலாம், மாத்தலாம், அத நீங்க உரிமை எடுக்கலாம். அதுதான் இந்த ராஜ்யம். சோ இந்த ராஜ்யத்தை தவிர்த்து இன்னொரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல நீங்க மோரலாம், தொடலாம், மோரலாம், உணரலாம், எல்லாமே நீங்க செய்யலாம். ஓகே, இந்த ராஜ்யம். ஆனால் இன்னொரு ராஜ்யம் ஒன்று இருக்குது, ரெண்டாவது எழுதிக்கங்க. ரெண்டாவது ராஜ்யம் எழுத வேணாம், புஸ்தகத்துல இருக்குது, நடலாம் வேண்டிங்க, இல்லைன்னா ஒரு ஜாட் பண்ணிக்கங்க, ஒரு நோட் போட்டுக்கங்க. ரெண்டாவது என்னன்னா, the world is a spiritual world. இந்த உலகத்தின் ராஜ்யம், that world, sorry, that world is a spiritual world. You cannot see it with your physical eye. இன்னொரு ராஜ்யம் இருக்குது, இது உங்களுடைய சாதாரண கண்ணுல நீங்க பார்க்க முடியாது. இந்த ராஜ்யத்துல இந்த இன்னொரு ராஜ்யம் இருக்கு. ரெண்டாவது வந்து இன்னொரு ராஜ்யம். இன்னொரு ராஜ்யம் சாதாரண கண்ணுல பார்க்க முடியாது. இயற்கையாய் இருக்கிற நம்மளுடைய தொடுதல் முடியாது, நம்மளுடைய மோர முடியாது, அதை நீங்க சாப்பிட முடியாது, உணர முடியாது. அந்த ராஜ்யம் பார்க்க முடியாத ஒரு ராஜ்யம். அதை பத்தி இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க, யாராவது 1 கொரிந்தியர் 5:40 வாசிங்க. அதுல ஒரு சில அளவுக்கு நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு காரியம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். படிங்க. 1 Corinthians 15:40. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு, வானத்துக்குரிய மணிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. ஆமென். இதெல்லாம் குறிப்பா வச்சுக்கங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, உலகம் அப்படின்னா நீங்க உலகத்தின் ராஜ்யம் வேறு, பார்க்க முடியாத ஒரு ராஜ்யம் வேறு, டிஃபரெண்ட். ஆனா இந்த வேற ஒரு ராஜ்யத்துக்கு பங்காளரா நீங்க இருந்துடலாம், அங்கேயும் நீங்க குடிமகனா இருக்கலாம். ரெண்டு பாஸ்போர்ட் வச்சிருக்கிற மாதிரி உலகத்திலும் இருப்பீங்க, ஆவிக்குரிய ரீதியிலும் இருப்பீங்க. எந்த ஆவிக்குரிய ரீதியில இருப்பீங்கன்னு தான் நீங்க இனிமே தீர்மானம் பண்ணி இருப்பீங்க. ஓகே, சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். தீர்மானம் பண்ணாதவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போறோம். ஓகே, அதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். சோ இந்த ராஜ்யங்களில என்ன இருக்குன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. இந்த ராஜ்யம் எனக்கு, இந்த ராஜ்யத்துல, உலகத்தின் ராஜ்யத்துல எனக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. அதுதான் உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஓகே, இந்த 3 பாகங்கள் நமக்குள்ள இருக்குது. அப்பதான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். அதுல ஒண்ணு இல்லைன்னு சொன்னா, இந்த சரீரம் இல்ல, முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நம்ம திருப்பி இந்த காணாத ராஜ்யத்துக்குள்ள பூந்துருவோம். ஓகே, இந்த காண்ற ராஜ்யத்துக்குள்ள இருக்க மாட்டோம். இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குள்ள சரீரம் இருந்தால்தான் நம்ம இருக்க முடியும். சரீரம் மறித்துட்டா ஏதோ ஒரு ராஜ்யத்தின் பங்காளரா போயிருவோம். எந்த ராஜ்யத்தை தேர்ந்தெடுத்தோமோ அந்த ராஜ்யத்தின் பங்காளராய் போயிருவோம். ஓகே, சிட்டிசன். அப்பனா இப்போ 2 சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஓகே, 2 சிட்டிசன்ஷிப். சிட்டிசன் பாஸ் கேள பண்ண உரிமை பாஸ், குடிமகன்.
ஓகே, நான் இந்த குடிமகன். குடிமகன். ஓகே, இந்த Yes. ராஜ்யத்துல உலகத்துல நான் குடிமகனா இருக்கேன். ஓகே, அதே நேரத்துல ஆவிக்குரிய ராஜ்யத்திலும் குடிமகனா இருக்கேன். ஆனா எந்த ஆவிக்கு எல்லாருமே ஓகே ஏதோ ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்துல குடிமகனா இருக்கிறாங்க. ஓகே, அது நீங்க நினைப்பு வச்சுங்க. சோ அதுல இந்த வசனத்தை நம்ம படிச்சிட்டோம். அதுல நம்ம பார்த்தோம்னா இந்த ராஜ்யத்துல நம்மளுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. ஆவிக்குரிய ராஜ்யத்துல ஆவி ஆத்மா சரீரம் இருக்குதா இல்லையா அத பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் அதை பார்ப்போம். இந்த ராஜ்யத்துல நம்மளுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. காணாத ராஜ்யத்துல ஆவி ஆத்மா சரீரம் இருக்கா இல்லையா, இது வரக்கூடிய பாடங்கள்ல இதை பார்ப்போம். ஞாபகம் வச்சு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? அப்ப நம்ம ஒரு நாள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், லீடர்ஸா வந்திருக்கிறோம். பட் நம்மளுக்கு தெரியணும்ல, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. பிரேஸ் தி லார்ட். ஆனா காணாத உலகத்துக்குள்ள போயிட்டோம்னா எனக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குமா இருக்காதா, அது அப்புறமேல பார்ப்போம். ஓகே, இந்த ரெண்டு ராஜ்யம் பி, ரெண்டாவது காரியம் பி, டூ ஸ்பிரிச்சுவல் கிங்டம்ஸ், ரெண்டு ஆவிக்குரிய ராஜ்யங்கள். ஓகே, அதை அண்டர்லைன் பண்ணீங்க. ரெண்டு ஆவிக்குரிய ராஜ்யங்கள். அதுல ஒன்று, the kingdom of the world are presently under the control of Satan. இந்த உலகத்தின் ராஜ்யம் இப்பொழுதுக்கு சாத்தானுடைய கையில இருக்கிறது. ஏன்? சாத்தான் உரிமை ஆண்டுட்டான், எடுத்துட்டான். யாருக்கிட்ட இருந்து? ஆடாம் கிட்ட கொடுத்த உரிமையை சாத்தான் பிடுங்கிட்டான், சாவி அவன் வாங்கிக்கிட்டான். ஓகே, அன்று யாருக்கிட்ட கொடுத்தாரு உரிமையை? ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஆனால் ஆதாம் கிட்ட இருந்து இந்த உலகத்தின் தலைமத்துவத்தை இல்ல ஆட்சி செய்யற ராஜ்யத்தின் திறவுக்குள்ள அவன் பிடுங்கி வச்சுக்கிட்டான். ஓகே, இதை மைண்ட் நம்ம வச்சுக்கோம். சோ இதோடைய வசனம் எங்க இருக்குன்னா மத்திய எடுத்துக்கங்க, 4வது வசனம் 8-9 வாசிங்க. 4வது வசனம் 8-9 அதுல நம்ம படிச்சிருவோம். Matthew 4:8-9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்திரங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஆமீன். ஓகே, இப்ப நம்ம என்னத்தை பாக்குறோம்னா, அவன் ஜீசஸ் கிட்ட அவன் ஒரு காரியம் சொல்றான். என்ன சொல்றான்னா, நீ என்னை பணிஞ்சு கொண்டான், இந்த உலகத்தை நான் ஆள்றேன், நான் தான் இந்த உலகத்துடைய ராஜா, நான் தான் இந்த உலகத்தின் அதிபதி, என்னை நீ வணங்கினேன்னா உனக்கு இதுல ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படின்றான். சோ அவகிட்ட இருக்குது இந்த ராஜ்யம் சொல்லி இந்த வசனத்துல இருக்குது. அடுத்தது 2வது காரியம் போக போகிறோம். வரப்போறிய வருஷத்துல, இந்த ஃபியூச்சர், ஆல் கிங்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வில் பிகம் த கிங்டம் ஆஃப் காட். வரப்போற நாட்களில இந்த உலகத்தின் ராஜ்யமும் எல்லா ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமாய் மாறும்னு சொல்ற வசனம் ரெவலேஷன் புஸ்தகம், வெளிப்பாடு புஸ்தகம் 11:15 வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க. Revelation 11:15 says, in the future there's a kingdom and all kingdoms will come under one kingdom. That is the kingdom of God. How? Number Revelation 11:15 படிப்போம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நீங்க பெருசா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, இல்ல எங்கேயாவது எழுதிக்கொள்ளுங்க, இல்ல இது ஒரு மனப்பாட வசனமா வச்சுக்கோங்க. ஏன்னா இது என்னத்தை காட்டுதுன்னா, ஒரு நாள் ஆண்டவர் ஆளுகை எப்படிப்பட்ட ஆழ்ந்தாலும் எல்லா ராஜ்யங்களும் ஒரே ராஜ்யமா மாறிடும். கிறிஸ்துவுக்குள்ள ஒரே ராஜ்யம் தான். ஆவிக்குரிய ராஜ்யத்தை அவர் இயற்கையின் ராஜ்யமாய் மாத்திடுவார். இப்ப ஆவிக்குரிய ராஜ்யமாய் இருக்கிற தேவ ராஜ்யம் ஒரு நாள் இயற்கையாய் உலகத்துக்குள்ள அது இயற்கை ராஜ்யமா வரும்னு சொல்ற ஒரு வெளிப்பாடுதான் அந்த புஸ்தகம். ஆமென். அந்த வார்த்தை முதல்ல. ஓகே, மூன்றாவது the spiritual world is composed of two spiritual kingdoms. ஓகே, இந்த ஆவிக்குரிய உலகம் அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய உலகம் இரண்டாய் பிரிக்கப்படுகிற உலகமாய் இருக்கிறது, இல்ல ராஜ்யமாய் இருக்கிறது.
இந்த ஆவிக்குரிய உலகம் என்று சொல்கிறது ரெண்டாய் பிரிக்கப்படுகிற ராஜ்யங்களா இருக்குது. ஒன்று சாத்தானின் ராஜ்யம், இன்னொன்று தேவனின் ராஜ்யம். மனதில் வச்சுக்கொள்ளுங்க, ஒன்று சாத்தானின் ராஜ்யம், இன்னொன்று தேவனின் ராஜ்யம். வேற ஒரு ராஜ்யம் கிடையாது. ஒண்ணு சாத்தா, ஒண்ணு தேவன். இந்த ரெண்டு ராஜ்யம் தான் இருக்குது. சோ இந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் ஜெயிக்கணும்னு சொல்றதுக்கு சாத்தான் என்ன செய்யறானா, அவன் ஆரம்பத்துல இருந்து எப்ப ஆண்டவர் அவனை தள்ளி விட்டாரோ, ஏன்னா அவன் ரிபேல் பண்ணணும், ஆண்டவருக்கு எதிர்த்து முரட்டாட்டம் செய்து, ஆண்டவரே நான் ஆண்டவர் ஆயிருவேன், அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துருவேன்னு அவன் சொன்ன கையோடைய ஆண்டவர் அவனையும் அவன் கூட இருந்த 1/3 ஆஃப் தி ஏஞ்சல்ஸ் என்ன செஞ்சிட்டாரு, விரட்டி அடிச்சிட்டாரு, உலகத்துக்கு அனுப்பிட்டார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் இந்த ராஜ்யத்தை நான் எடுப்பேன்னு சொல்லுகிற அந்த யுத்தம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இவன் அந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இவன் திருடலாம், தேவனுடைய ராஜ்யத்தின் ஜனங்களை திருடிடலாம், தேவனுடைய ராஜ்யத்தின் ஜனங்களை அப்படி புடுங்கிக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தின் ஜனங்களை அப்படி எடுத்துக்கலாம், ஏதாச்சும் காட்டி அவங்கள வாங்கிடலாம் சொல்லி எப்பெல்லாமே எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து ஆத்மாக்களை அவன் கொண்டு போய் சேர்த்து அவனோட கிங்டம் பெருசாயிருச்சா என்று காட்ட போறதுக்காக அவன் பெரிய யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்போ. ஓகே, நான் அடுத்தது த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். ஓகே, தேவனுடைய ராஜ்யம் பாருங்க. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல படிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்றேன், தமிழ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, இருக்கும், நீங்க அப்புறமேல வசனத்தை கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஆங்கிலத்துல தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பரலோக ராஜ்யம் என்று கூட சொல்லப்படலாம். The kingdom of heaven, God's kingdom is also called the kingdom of heaven. Okay, அதுல ஒரு 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 7 காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். 7 விதமான இந்த தேவ ராஜ்யத்தை 7 விதமாய் சொல்லப்படுகிற காரியத்தை சொல்றேன். Okay, I'm going to tell you about 7 ways how this kingdom of God is described. Now, number 1, ஒன்றாவது என்னன்னா, kingdom of the father, பிதாவின் ராஜ்யம். அது படிக்க வேணாம், அதுல வசனத்திலே இருக்குது, மத்தேயு 26:29, கிங்டம் ஆஃப் த ஃபாதர், அப்பாவுடைய ராஜ்யம், தந்தையுடைய ராஜ்யம் இல்ல அப்பாவுடைய ராஜ்யம் அப்படின்னு இருக்குது. இரண்டாவது ஜீசஸ் உடைய ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் ஜீசஸ். அது ரெவலேஷன் புஸ்தகத்துல 1:9 இருக்கு. ஓகே, ரெவலேஷன் சாப்டர் 1:9, வெளிப்பாடு 1:9 இருக்கு. அதுவும் புஸ்தகத்திலே இருக்கு எல்லாமே. மூன்றாவது கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது, கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம். 2 தீமோத்தேயு 4:1 நீங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:1 கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம். அடுத்தது 4வது கிறிஸ்துவும் தேவனும் அவருடைய ராஜ்யம், கிறிஸ்துவும் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு கூட எழுதப்பட்டிருக்குது. கிரைஸ்ட் அண்ட் ஆஃப் காட், தி கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப் காட் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 5வது காரியம், வெளிப்பாடு என்னன்னா, the kingdom of the Lord and his Christ. ஓகே, தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம், அவருடைய கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்னு கூட எழுதப்பட்டிருக்குது. இத ரெவலேஷன் புஸ்தகம் 11:15 நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் விளக்கமாய் புரியும். ஓகே, வெளிப்பாடு 11:15. ஓகே, தேங்க்யூ. And then 6வது காரியம், the kingdom of God and the power of his Christ. பாருங்க, இந்த ஒரு ராஜ்யத்தின் பேரு பலவிதமாய் வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய கிறிஸ்துவின் வல்லமையான ராஜ்யம் அப்படின்னு கூட எழுதப்பட்டிருக்குது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. இது வெளிப்பாடு 12:10 இருக்கு. அப்புறம் 7வது, in the son, the kingdom of the son of his love, அன்பான அவருடைய குமாரனின் ராஜ்யம் அப்படின்னும் எழுதப்பட்டிருக்குது. ஆமென், அன்பான அவருடைய குமாரனின் ராஜ்யம் எழுதப்பட்டிருக்குது. கொலோசியர் 1:13 இருக்கு. ஆமென். சோ இதுல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, சிம்பிளா இத சொல்ல போனா இத்தனை பேர் இருக்குது, இதோட கூட இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு மொத்தத்துல தேவனின் ராஜ்யம், கடவுளின் ராஜ்யம். ஓகே, அததான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறது, the kingdom of God. சோ அப்படியே வச்சுக்கோ, அப்பதான் நம்மளுக்கு இது இன்னும் ஆழமா நம்மளுக்கு புரியும். ஓகே, the kingdom of God is not a denomination. தேவனுடைய ராஜ்யம் பிரிவினைகள் அல்ல, ஸ்தாபனங்கள் அல்ல. ஓகே, பென்டிகாஸ்ட், அசம்பிளிஸ் ஆஃப் காட், ஆங்கிலிக்கன், லூதரன், மெத்தடிஸ் அப்படின்னு
ஒரு பிரிவினையும் இல்லாததுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இல்லைன்னா டினாமினேஷன் அல்ல, பிரிவினைகள் அல்ல. அப்படின்னா அது ஒரு கட்டுப்பாடு கூட இல்ல. தேவனுடைய ராஜ்யம் ஒரு கட்டுப்பாடு கூட இல்ல. டினாமினேஷன்ஸ் ஒரு கட்டுப்பாடு கூட இருக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. ஓகே. டி வாட், இது புஸ்தகத்துல இல்ல, பட் நான் இதை எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன். வாட் இஸ் த, அது புஸ்தகத்துல இருக்குது, பட் நான் தலைப்பாய் கொடுக்குறேன். வாட் இஸ் த ட்ரூ கிங்டம் மைண்டட் சர்ச்? வாட் இஸ் த ட்ரூ கிங்டம் மைண்டட் சர்ச்? அந்த கதை பாருங்க, the Bible speaks about the true church ன்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல தான் நான் டீன் போட்டிருக்கேன். வாட் இஸ் த ட்ரூ கிங்டம் மைண்டட் சர்ச்? எது உண்மையான தேவராஜ்யத்தின் சிந்தை உள்ள சபை? தேவராஜ்யத்தின் சிந்தை உள்ள சபை, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் தியர் ஃபங்க்ஷன்? அதோடைய அமைப்பு என்ன? தேவராஜ்யத்தின் சபை, தேவராஜ்யத்தின் சபை, என்னுடைய சபை வந்து தேவராஜ்யத்தின் படிதான் நடக்குது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுல என்ன இருக்கணும்? ஒன்றாவது, the true church is composed of all those who have become residents of the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துல மைண்ட் செட்ல இருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்தினுடைய சபை தான் நானு. நான் ஏஜியா இருக்கட்டும், நான் ஏஎஃப்சியா இருக்கட்டும், இல்ல நான் வந்து பெந்திகோஸ்தலா இருக்கட்டும், நான் வேற சர்ச்சா இருக்கட்டும், எங்கிலிக்கனா இருக்கட்டும், ஆனாலும் என்னுடைய, நான் என்ன சொல்றேன்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன் அப்படின்னு சொல்லணும். குடிமகன், நான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன். அதுதான் என்ன கேட்டாலும், நான் யாரு? நான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன். என் சபை இல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன். அதுதான் முதல்ல இருக்கணும். அப்பதான் ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்கள் என்று நாம் சொல்லப்படலாம். இரண்டாவது, the true church is corporate spiritual body which God established, by which the gospel of the kingdom is to be extended to the nations of the world. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் சபை, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவனா இருந்தாலும், என்னுடைய சபை தேவனுடைய ராஜ்யத்தின் சபை அப்படின்னு சொன்னா, என்னுடைய சபை செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை எனக்கு மட்டுமல்ல அது பிறருக்கும் என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டு போய் அதை சேர்க்க வேண்டும். சபைக்குள்ளேயே நான் என் சபை ஆட்களை அடைச்சி வச்சு கொள்ள முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புவதற்காக நான் அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை வெளியே அனுப்பினால்தான் நான் ராஜ்யத்தின் சிந்தை உள்ள சபையாய் இருக்கிறேன். அதான் இரண்டாவது அமைப்பு. ஓகே, ராஜ்யத்தின் சிந்தை உள்ள சபை எப்படி சொல்லணும்? நான் ஆயத்தப்படுத்துகிறேன், இவர்களை வெளியே அனுப்பி அவர்கள் சுவிசேஷம் சொல்லி அநேக ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். இந்த ஊரா இருந்தாலும் சரி, பல ஊர்லயும் இது போனாலும் சரி. இன்றைக்கு பாருங்க, நம்மளுடைய இந்த சால்ட் உடைய ப்ரோக்ராம் பல ஊருக்கு ஒரு பிரயோஜனமா இருக்குது. நம்ம மலேசியால இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, கத்துக் கொடுக்கிறவங்க மலேசியால உள்ளவங்க இருந்தாலும், இது பாடத்திட்டம் இந்தியாவுக்கு போகுது, ஸ்ரீலங்காவுக்கு போகுது, சிங்கப்பூருக்கு போகுது, யூகேக்கு போகுது. எல்லா இடத்துலயும் வேற வேற டைம்ல இருந்தாலும் அவங்க வேற வேற நேரத்துல உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஓகே, சோ இதுதான் சொல்றேன், இந்த சுவிசேஷ செய்தியை வெளியே கொண்டு போறோம்னா இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய அறிகுறி. அப்ப நம்ம என்ன இந்த பாடத்திட்டத்துல என்ன செய்யறோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை சரியா தான் செய்யறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது ஒரு அறிகுறி. அப்ப நம்ம வெளியே கொண்டு போறோம். மூன்றாவது, the church is not only to preach and teach the gospel of the kingdom, but it should provide a scale model of life in the kingdom of God. அப்படின்னா, நான் ராஜ்யத்துல இந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய சிந்தை உள்ள சபையா இருக்கிறேன்னு சொன்னா, எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கணும், ஒரு உதாரணம் இருக்கணும். இந்த சபை, என்னுடைய சபை ஒரு உதாரணமா இருக்கணும். பட்டணத்துல என்னுடைய சபை ஒரு உதாரணமா இருக்கணும். ராஜ்யம்னா இப்படித்தான் இருக்கணும், தேவனுடைய ராஜ்யம்னா இப்படிதான் இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்துடைய அடையாளம் இப்படிதான் இருக்கும். சோ அந்த ராஜ்யத்தின் அடையாளத்தின் ஒரு பாத்திரமாய் நம் மாற வேண்டும். அதுதான் ராஜ்யத்தின் சிந்தை உள்ள சபை என்று இந்த புத்தகத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். ஓகே, நாலாவது, the church should operate by the kingdom pattern and principles and demonstrate its lifestyle, the teachings of the king Jesus Christ. கிறிஸ்து இயேசு தான் நம்மளுடைய ராஜா. அவருடைய பாடத்தை மட்டும் கத்துக் கொடுக்கிறவர் சபைதான் ராஜ்யத்தின் சபை. அவருடைய வளராலு மட்டுமல்ல, not only the story, not only the history of Jesus, but the way how Jesus walked, the way how Jesus lived. எப்படி இயேசு வாழ்ந்தாரு, எப்படி நடந்து கொண்டாரு, எப்படி பேசினாரு, எப்படி அதிகாரம் எடுத்தாரு, எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணினாரு, எப்படி வாழ்க்கை கொடுத்தாரு, இது எல்லாமே ராஜ்யத்துல உள்ள அடிப்படையான ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ளணும், நான் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அதுதான் ஒரு மாடல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாடல் சர்ச், ஒரு மாதிரி நம்ம ஒரு சாட்சியான ஒரு சபை. அப்படி பார்க்கும் பொழுது தெரியும், ஓகே இந்த சபை ராஜ்யத்தின் சபை அப்படின்னு சொல்ற அளவு இருக்கும். ஓகே, இன்னொன்னு அதே அதே கருத்துல இருக்குது. ஆனா நான் பிரிக்கிறேன். when and where do the kingdom of God exist? Where and when do the kingdom of God exist? எப்போ இந்த ராஜ்யம் வெளிப்படுகிறது, எப்ப இந்த ராஜ்யம் வெளிப்படுகிறது, எங்கெல்லாம் இந்த ராஜ்யம் வெளிப்படுகிறது. இந்த தேவராஜ்யம் சொல்றோம்ல, அது எங்க இருக்கு, அது எப்படி இருக்கும், அது எப்படி வெளிப்படும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதோட பதில் என்னன்னா, ஒன்றாவது, the kingdom of God existed in the past, present and in the future in different forms. தேவனுடைய ராஜ்யம் எங்கெங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் அப்போ இருந்தது, மிந்தி இருந்தது, இப்ப இருக்குது, இனிமேலும் வரப்போகிறது. ஆனாலும் வித்தியாசமா இருக்கும். பழைய ஏற்பாடுல தேவராஜ்யம் வேற மாதிரி இருந்தது, புதிய ஏற்பாடின் தேவராஜ்யம் வேற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம புதிய ஏற்பாடை தாண்டி இப்போ சபை நாட்களுக்குள்ள இருக்கிறோம். சர்ச் seasons of the church, the kingdom of the church which got to reveal the kingdom of God. அந்த ராஜ்யத்துக்கு அந்த காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த காலத்துல தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது? இப்படிதான். அப்ப இருந்த ராஜ்யம் இப்ப இருக்கிற ராஜ்யம் வெவ்வேறா இருந்தாலும், வேற மாதிரி இருந்தாலும், அது ஒரே ராஜ்யம் தான். இனி வரப்போற ராஜ்யம் ஒன்னும் வித்தியாசமா இருக்கும். ஓகே, வரப்போற ராஜ்யத்துல நீங்க நம்ம மைண்ட்ல இருக்கும், ஓ இயேசு கிறிஸ்து அங்கியோட தான் வருவாரு. உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்களும் நானும் நினைக்கிறது மைண்ட்ல என்னன்னா, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அங்கியோட தான் வருவாங்க. ஏன்னா அப்ப 2000 வருஷத்துக்கு முந்தைய அங்கிதான் போட்டிருந்தாங்க, நம்ம மாதிரி சட்ட சுல்வாரெல்லாம் போட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு தெரிஞ்சுக்குங்க, நீங்க எது நினைக்கிறீங்களோ எதுவுமே நடக்காது. வரப்போற காலத்துல அவருடைய ராஜ்யத்துல அவர் வரும் பொழுது நம்ம பார்த்தே நம்ம பிரமித்து நிற்போம். ஐயோ, இயேசு நம்ம இப்படி எல்லாம் வெறிஞ்சி வச்சிருந்தோம், இப்படி எல்லாம் நினைச்சு வச்சிருந்தோம், அவருடைய சீசர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இந்த உடையில தான் 12 சீசர்களும் வந்து ஆளுகை செய்ய போறாங்க உலகத்தை அப்படின்னு நினைச்சோம். தூதர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைச்சோம், நம்மளும் இப்படிதான் இருப்போம்னு நினைச்சோம். அந்த டைம்ல பார்த்தோம்னா நம்ம சட்டையும் மாறிடும், நம்மளுடைய உடையும் மாறிடும், நம்மளுடைய கெட்டப் மாறிடும். ரைட்? அது அப்ப நினைச்சுக்கொள்ளுங்க, இயேசு எப்படி அந்த டைம்ல வெளிப்பட போறாரோ அப்படிதான் நாமும் இருக்க போறோம். இது சும்மா ஒரு தாட்டுக்கு சொல்றேன், ஒரு சிந்தைக்கு சொல்றேன், ஒரு சிந்தை விழிப்புணர்வுக்காக சொல்றேன். அப்படின்னா நம்ம நினைச்சது போல இருக்க போறது இல்லைங்க. தேவராஜ்யம் மாறிக்கிட்டே இருக்கும், இன்னும் பெட்டரா போய்கிட்டே இருக்கும். அதான் தேவனுடைய ராஜ்யம். பிசாசுடைய ராஜ்யம் அப்படி இல்லைங்க. பிசாசுடைய ராஜ்யம் இருக்க கொடூரமாய் போய்கிட்டு இருக்கும், இருக்க அழிவுக்குள்ள போகும், இருக்க ஒரு நாள் எல்லாமே மொத்தத்துல ஆண்டு தூக்கி எரிகிற அக்னிக்குள்ள போட்டுருவார், முடிச்சிருவாரு கதையை. அந்த ராஜ்யம் அக்னிக்குள்ள போயிடும். Kingdom of Satan will go into the fire, into the hell fire, finish the whole kingdom. But our kingdom, the kingdom of God, will accelerate to become something that you and I cannot imagine. It's unimaginable. Amen. So praise the Lord. All right. Now, in the மூணாவது, is it number 2 கொடுத்துட்டேன். Okay, number 2, at the present time in the natural world, the kingdom of God exists individually within every man. ஓகே, இப்ப வந்து இந்த ரெண்டாவது காரியம் என்ன சொல்றேன்னா, இப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்கே அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய பிள்ளைக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய சபை ஜனங்களுக்குள்ளே அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த வசனத்து மூலமா நம்மளுக்கு காட்டுறார். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? நமக்குள்ளே, நம்முடைய ஜனங்களுக்குள்ளே இருக்குது. யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ராஜா அவர்களுக்குள்ள வரும் பொழுது ராஜ்யமும் அவர்களுக்குள் வந்துவிடும். ஓகே, இந்த தாட் நமக்கு இருக்கட்டும். ஓகே, மூன்றாவது, in the future there will be an actual visible revelation of God's kingdom. You will learn more about it, the past, present and the future kingdom later in the course. Okay, வரப்போகிற மூன்றாவது காரியம் என்னன்னா, வரப்போகிற ராஜ்யம், அரசாங்க போகிற தேவ ராஜ்யம் இந்த உலகத்துல அது வரும் பொழுது அது எப்படி இருக்க போகுது, அதை பத்தி பாடத்திட்டத்துல நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல பார்க்க போகிறோம். ஆனா அது எப்படி இருக்க போகுதுன்னா, அது இப்ப உணர முடியல, இப்ப தொட முடியல, இப்ப பார்க்க முடியல, இப்ப மோர முடியல, இப்ப அதை தரிசிக்க முடியல. ஆனால் அந்த நாள்ல அதை எல்லாரும் பார்க்கலாம், தரிசிக்கலாம், தொடலாம். அந்த எல்லா காரியத்தையும் நம்ம படிக்கிற வசனத்துல எல்லா வெளிப்படத்திலையும் நம்ம அதை நிஜமாய் தொடுகிற அளவுக்கு டச்சபிளா
டச்சபிளா மாறிடும், டென்ச்சபிளா மாறிடும், ரேலா மாறிடும், ரியாலிட்டியா மாறிடும். இப்ப விஷனா பாக்குறது ரேலா மாறிடும். அதுதான் வரப்போகிற ஒரு ராஜ்யம். இதை இன்னும் வரப்போகிற நாட்களில நம்ம இதை குறித்து பேசுவோம். Alright. Now, because of the kingdom of God is spiritual kingdom and not natural kingdom of this world, it must be understood with a spiritual mind. Okay? இந்த ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யத்தை நம்ம சாதாரணமா படிச்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம். யாரு இதை செஞ்சா, யாரு இந்த புக்கை எழுதுனா, யாரு சயின்டிஸ்டா இருந்தா, இதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊரை யாரு தேர்ந்தெடுத்தா, இந்த ஊர் எப்படி வந்தது, எல்லாமே படிச்சுக்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை மட்டும் சாதாரணமான மைண்ட்ல பார்க்கவே முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய சிந்தை தேவை. அதுக்கு தான் நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய சிந்தையினால அபிஷேகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். God, give me the spiritual mind so that I can understand your kingdom. அப்பதான் நம்ம ப்ரே பண்றோம். Lord, let your kingdom come, let your will be done on earth. ஆண்டவரே, பரலோகத்துல இருக்கிற உம்முடைய ராஜ்யத்தை போல ஒரு ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள, என்னுடைய சிந்தைக்குள்ள, என்னுடைய உலகத்துக்குள்ள வரணும் அப்படி சொல்லும் பொழுது அந்த ராஜ்ய சிந்தை ஆவியானவர் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். சோ இத படிங்க. 1 கொரிந்தியர் 2:14 படிப்போம். யாராவது எடுத்தவங்க 1 கொரிந்தியர். But the natural mind, the natural man received not the things of the Spirit of God, but they are foolishness unto him. Neither can he know them, because they are spiritually discerned. Okay, படிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்வான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதனால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்படின்னா ஆவிக்குரிய காரியத்தை ஆவியானவர் இருந்தால்தான், ஆவியானவர் வெளிப்படுத்தாவிட்டால் அது உங்களுக்கு பைத்தியமாய் தோணும். பாடத்திட்டம் பைத்தியமாய் தோணும். பாடத்தை கத்துக் கொடுக்கிற நான் உங்களுக்கு பைத்தியமாய் தெரியுவேன். அவ்வளவுதான். ஓகே. ஆனா நீங்க அந்த ஆவிக்குரிய காரியத்துல, ஆண்டவரே இந்த ஆவி மைண்ட் எனக்கு வேணும், நான் எதை படிச்சாலும், பைபிள் படிக்கும் பொழுதும், பாடத்திட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுதும் இந்த ஆவிக்குரிய சிந்தை எனக்கு தாங்கன்னு சொல்லும் பொழுது இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரூலர்ஸ் ஆஃப் த கிங்டம், இந்த ராஜ்யத்துடைய அதிபதிகள் யார்? இந்த ராஜ்யத்துடைய தலைமத்துவம் யார்? யார் தான் இந்த ராஜ்யத்தை நடத்துறா? யார் தான் இந்த ராஜ்யத்துல தலைவரா இருக்கிறா, ஹெட்டா இருக்கிறா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே. நான் 1வது காரியம் Fல இருக்கும்போ 1வது காரியம், the kingdom of Satan is ruled by Satan. சாத்தானுடைய ராஜ்யத்தை சாத்தான் தான் தலைவரா இருக்கிறான், சாத்தான் தான் அதிபதியா இருக்கிறான். அது தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சாத்தான் எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னா, அவன் ஆரம்பத்துல ஆதியில லூசிபராய் தேவனுடைய தூதனாய் இருந்தான், அழகு தூதனாய் இருந்தான், பெரிய தூதனாய், முதல் தூதனாய் இருந்தான். ஓகே. எல்லா தூதனை விட அழகானவனாய் இருந்தான். அப்போ அவன் தேவனுடைய இடத்தை எடுக்கணும்னு சொல்லும் பொழுது அவன் தள்ளப்பட்டான். அவன் கூட யாரெல்லாமே இருந்தாங்களோ அதுல 1/3 அப்படின்னு போட்டிருக்கோம். 3/3 ஒரு பகுதி உள்ள அந்த தூதர்கள் எல்லாமே அவனை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவன் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்த ஒரு தூதன் தேவனுடைய ராஜ்யத்துடைய காரியத்தை அறிந்தும் தேவனுக்கு எதிராய் நின்றிருக்கான். அதே போலதான் இன்னைக்கு சபையும் தேவனுடைய காரியத்தை அறிஞ்சோம், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிஞ்சோம், தேவனுடைய செய்தியை கேட்டோம், தேவனுடைய திட்டம் என்னவென்று அறிந்தும் ராஜ்யம் என்றால் என்று புரிந்து கொண்டோம். ஒரு நாள் இந்த ராஜ்யத்தை பத்தி என்றால் இந்த ராஜ்யத்துக்கு எதிராய் மாறிவிடுவார்கள், எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சு விடுவார்கள், இந்த ராஜ்யத்துடைய குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள், ராஜ்யத்தை நடத்துகிற போதகர்களை அவர்கள் மட்டத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ப்ராப்ளம். எப்ப சாத்தான் செய்தானோ அதே காரியத்தை தான் இன்னைக்கு சாத்தான் பிறரையும் சபை ஆட்களையும் செய்யறதுக்கு, சபை தலைவர்களும் இதுல பங்கெடுக்கிறதுக்கு, இந்த சாத்தான் ராஜ்யத்துக்குள்ள பங்கெடுக்கிறதுக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் வேலையை. சோ ஒரு யுத்தம். சோ இதை தொடர்ந்து நீங்க படிச்ச புஸ்தகத்துல, எசேக்கியேல் புஸ்தகத்துல, இதுல எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம், இந்த பிசாசுடைய ராஜ்யத்துக்கு இந்த தலைவன் எப்படி வந்தான், இந்த சாத்தான் எப்படி இந்த தலைவரா வந்தா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஓகே. எப்படி ஒரே ஒரு காரியமா சொல்லிடுறேன், இவன் எப்படி சாத்தான
லூசிபர் எப்படி சாத்தானை மாறினான்? முரட்டாட்டம். முரட்டாட்டம் ஒருத்தனை சாத்தானாய் மாத்தி விட்டது. அதே போல் சபையில முரட்டாடினார்கள் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவார்கள் என்றால் சாத்தானுடைய குடும்பமாய் மாறிவிடுவார்கள். சாத்தானுக்கு பச்சை அப்படின்னு மாறிவிடுவார்கள். They become the sons of the devil. அதான் இயேசு சொல்றார், நீ எல்லாம் சாத்தானுக்கு பச்சை. Okay, you are sons of the devil சொல்றாரு. பரிசேயரை பார்த்து, சதுசேயரை பார்த்து சொல்றாரு, நீ சாத்தானுடைய பிள்ளைடா அப்படின்றார். ரைட்? சோ இத காரியத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க. இரண்டாவது இதுல நம்பர் 2, the kingdom of God. Now kingdom of God, just now I say kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல யாருங்க ராஜா? கடவுள் தாங்க ராஜா. ஓகே, தேவனுடைய ராஜ்யத்துல கடவுள் தான் ராஜா. திருத்துவம். யார் ஆளுகை செய்கிறார் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை? திருத்துவம், ட்ரினிட்டி, ஃபாதர், சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். குமாரன் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை ஆளுகிறார்கள். இதை குறித்து நான் அப்புறமேல இரண்டாவது பாடத்துல அப்புறம் போகும்பொழுது கற்றுக் கொடுக்கிறேன். ஓகே, ஜி ரெசிடென்ஸ் ஆஃப் தம். ஓகே, ரெசிடென்ஸ் ஆஃப் த கிங்டம். ராஜ்யங்களின் குடியிருப்பார்கள். எப்படி சொல்லுவாங்க? குடியிருப்பவர்கள். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். ராஜ்யங்களில் குடியிருப்பவர்கள். ஓகே, இந்த ராஜ்யத்துல இங்க சாத்தானுடைய ராஜ்யத்துல யார் எல்லாமே குடியிருக்கிறா? இயேசுடைய ராஜ்யத்துல, கடவுளுடைய ராஜ்யத்துல யார் எல்லாமே குடியிருக்கிறா என்று ஒரு காரியத்தை நம்ம கண்ணோட்டம் பார்த்துருவோம். ஓகே, ஒன்றாவது நம்பர் 1, the kingdom of Satan. அதோடைய ரெசிடென்ட் யாரு? அதோடைய குடியிருப்பார்கள் யாரு? Who are the residents of the kingdom of Satan? சாத்தானுடைய ராஜ்யத்துல யார் எல்லாம் தங்கி இருக்கிறா? ஓகே, the evil spirits called demons are residents of the kingdom of Satan. அசுத்த ஆவிகள், பிசாசு என்று சொல்லப்படுகிற இந்த அசுத்த ஆவிகள் தான் இந்த சாத்தானுடைய ராஜ்யத்திலே குடியிருக்கிறவர்கள். ஓகே, புரிஞ்சிருச்சா? சாத்தானுடைய ராஜ்யத்துல யார் இருக்கிறா? இந்த அசுத்த ஆவிகள். எவ்வளவு இருக்கிறாங்க? எத்தனை பேரு? ஒரு பகுதி, மூன்றுல ஒரு பகுதி. அந்த ஃபாலன் ஏஞ்சல் சொல்லுவாங்க, விழுந்த தூதர்கள். அந்த விழுந்து போன தூதர்கள் தான் பிசாசாய் மாறிவிட்டார்கள், அசுத்த ஆவிகளாய் மாறிவிட்டார்கள். இந்த ஆவி என்ன செய்யும்னா, இந்த ஆவி தொந்தரவு பண்ணும். இந்த ஆவி மன குலைச்சலை உண்டாக்கும், தொமேன் பண்ணும், டிப்ரெஷன் உண்டாக்கும். ஓகே, மனதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஜனங்களை அது நிரப்பி, ஜனங்களுக்குள்ள அது வந்து அது அவங்களுடைய வாழ்க்கையை போட்டு அலங்கோலம் ஆக்கிவிடும் இந்த ஆவி. இதுதான், இந்த ஆவி இப்படி செஞ்சாதான் சாத்தானுடைய ராஜ்யம் வளரும். ஏன்னா அவன் என்ன செய்யறான், அவங்களுக்குள்ள உள்ளுக்கு பூந்துக்கிட்டு ஆளுகை செய்யும்போது அவங்க அப்படியே மாறிடுறாங்க. பிசாசோட பேச்சு கேட்டு தப்பான காரியத்துக்குள்ள இன்வால்வ் ஆயிடுறாங்க. சோ அது என்ன செய்யும், ஆணையும் பெண்ணையும் பிள்ளைகளையும் யாரு குடிமகனா இருக்கிறாங்க, உலகத்துல குடிமகனா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அது ஆட்சி செஞ்சிருந்தா இந்த அசுத்தாவிகள். சாத்தான் எல்லாருக்குள்ளயும் கூற மாட்டான், சாத்தான் ஒண்ணுதான். ஆனா அவங்களுக்கு இருக்கிற பெட்டேலியன் இந்த அசுத்த ஆவிகள் தான் போயிட்டு எல்லாரும் மேலே போயிட்டு இறங்குறது, எல்லாரும் மேலே போயிட்டு உட்கார்றது, எல்லாரும் இப்படி மனதுல நிக்கிறது, எல்லாரோட மனதை மாத்துறது, அவங்க பின்னால இருந்து பேசுறது, அவங்க விட்டாங்கன்னா உள்ளுக்கு போய் பூந்து உட்கார். So in the spirit, the demons will take control and destroy the whole atmosphere, even in the church. ஒரு மனுஷனுக்குள்ள பூந்துட்டு அது அப்படியே பரப்பணிச்சுன்னா சபைக்குள்ளே அது அப்படியே உட்காந்துரும், ஒரு கூட்டம் போட்டு உட்காந்துரும். அப்ப இன்னைக்கு நம்ம சபையில பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை அசுத்த ஆவிகள் நம்ம நினைக்கல, ஐயோ இவங்களுக்குள்ள இருக்குதான். ஏன், எப்படி வந்துச்சு சபைக்குள்ள? எப்படி வந்துச்சு? ஏன்னா அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்துல தான் இருக்கிறாங்க, பட் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்துருப்பேன் சொல்லிட்டு பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள எட்டி பார்த்தாங்க, அது எட்டி பூந்துருச்சு. அவ்வளவுதான் கதை. ஓகே, சோ இது ரொம்ப கிட்ட. இந்த தேவனுடைய ராஜ்யமும் பிசாசுடைய ராஜ்யமும் எப்பவுமே யுத்தத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது. அது எப்ப வேணுமாலும் நம்மளை தாக்கிடலாம். சோ கவனமா நம்ம இருக்கணும். ஓகே, இந்த சாத்தானுடைய ராஜ்யத்துல 2 முக்கியமான நபர் வெளிப்படுவார்கள். ஓகே, இந்த சாத்தான் உடைய ராஜ்யத்துல 2 முக்கியமான நபர் வெளிப்படுவாங்க. ஒன்னு அந்தி கிறிஸ்து. 2 different personalities will be revealed, will come forth from the kingdom of Satan. சாத்தானுடைய ராஜ்யத்துல இருந்து 2 முக்கியமான ஜனங்கள் வெளிப்படுவாங்க, மனுஷர்கள் வெளிப்படுவாங்க. ஒன்னு அந்தி கிறிஸ்து.
இரண்டாவது தீர்க்கதரிசி. ஓகே, கள்ள தீர்க்க ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஃபால்ஸ் ப்ராஃபட் சொல்லப்படுகிற இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இந்த அந்தி கிறிஸ்துவும் வெளிப்படுவார்கள். அந்தி கிறிஸ்து இது வரைக்கும் வெளிப்பட்டானா வெளிப்படலையா இதெல்லாம் கொஞ்ச நாள்ல பார்ப்போம். ஓகே, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா இல்லையா உங்களுக்கு தெரியும், இருக்கிறாங்களா இல்லையான்னு. அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல பார்ப்போம். சரி, ரெண்டாவது நம்பர் 2. First I said the kingdom of Satan. Now I'm saying the kingdom of God. Who are the residents of the kingdom of God? யார் எல்லாமே இந்த தேவனுடைய ராஜ்யத்துல குடிமகனாய் இருக்கிறா? The angels, தேவ தூதர்கள். See, the 1/3 தான் வெளியாவனாங்க. இன்னும் 3 பகுதி, பெரிய பகுதி பரலோகத்துல தான் இருக்கிறாங்க. பெரிய பெட்டாலியன் கடவுள் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஆமென், praise the Lord. தூதர்கள் தான் பிசாசோட கூட இருக்கிறாங்க. ஆமென். அப்ப பிசாச கண்டையா நம்ம பயப்படுறோம்? நமக்கு இருக்கிற சப்போர்ட் கூட, நமக்கு இருக்கிற பலனை கூட, ஏன்னா தூதர்கள் தான் கூட இருக்கிறாங்க பரலோகத்துல. அதுல ஒரு பகுதி தான் வெளியா வந்துச்சு, 3 பகுதி இன்னும் பரலோகத்துல இருக்க. சோ அதை மறந்துடாதீங்க. அதை சொல்லிட்டு நான் சொல்றேன், இந்த ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவங்க யாருன்னா, இந்த தூதர்கள் யாருன்னா, மனிதர்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டவர்கள். எங்களுக்கும் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். மினிஸ்டர் பண்ண வருவாங்க. இவள் மினிஸ்டர் சந்திக்க வருவாங்க. அவங்க வெளிப்பாடு மூலியமா வருவாங்க. திடீரென்று வந்து அவங்க பேசுவாங்க, காட்சி அளிப்பாங்க. இவங்க எல்லாம் அப்படி வருவாங்க. பிசாசும் அதே மாதிரி தான் வருவான், வர பார்ப்பான். பிசாசும் அதே மாதிரி வர பார்ப்பான், வந்து சத்தம் கொடுப்பான், பேசுவான். ஆனா இந்த குரலுடைய வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சத்தத்துடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். பிசாசு பேசுதா இல்ல தூதர்கள் பேசுறாங்களா இல்ல தேவன் தான் பேசுறாரா அப்படின்னு சொல்ற ஒரு வித்தியாசம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தெரிஞ்சிடும். சோ இன்னொரு காரியம் என்ன சொல்றோம்னா, இந்த டீமன்ஸ் இட் வில் possess the bodies. டீமன்ஸ் என்ன செய்யும், பிசாசு என்ன செய்யும்னா மனிதர்களுடைய உடம்புக்குள்ள போய் புகுந்துக்கும். அது உட்கார்ந்துரும். அவங்க வீட்டுக்குள்ளேயோ ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளேயோ அது போய் உட்காந்துக்கும். அதனாலதான் வெளியாகாது. அது உள்ளுக்கு விட்டுட்டு ஒரு தடவை அது வெளியாகாது. வெளியே போனுச்சுன்னா திருப்பி வரும்போது 7 கொண்டு வரும்னு சொல்றாங்க பைபிள். ரைட்டா இல்லையா? 7 தானே எக்ஸ்ட்ரா கொண்டுட்டு வரும். ஓகே, உங்களுக்கு அது டொமெண்டேஷன். ஓகே, 7 வந்துச்சுன்னா அது டொமெண்ட், உங்களை அழுத்தி அமுக்கி குலுக்கி அது போகும். சோ அது இதுதான் இந்த அசுத்தாவிசம். ஆனாலும் இந்த தூதர்கள் இவர்கள் வெளிப்பட்டார்கள் என்றால் அவர்கள் நமக்கு வெளிப்பாடை கொடுப்பார்கள். தூதர்கள் வெளிப்பட்டா எப்பொழுதுமே இதுல இல்ல, நான் சொல்றேன் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவா. தூதர்கள் வெளிப்பட்டா என்ன நம்ம செய்வாங்க, அவர்கள் கர்த்தரை வெளிப்படுத்துவாங்க. ஆமென். தூதர்கள் வெளிப்பட்டா அவர்கள் கர்த்தரை, அதான் டிஃபரன்ஸ். சோ இந்த 3வது காரியம் என்ன காட்டணும் உங்கள்கிட்ட, அசுத்த ஆவிக்கும் தூதர்களுடைய வித்தியாசத்தை காட்டணும். Number 3, I showed you the difference between these 2 residents. One is the angels and the demons, the 2 residents. Okay, தூதர்கள் வந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், அவங்களுடைய பேச்சுல நம்மளுக்கு உற்சாகம் வரும். ஆனா அசுத்தாவிகள் வந்தா கொலைச்சல், மன கொலைச்சல் வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், வரும், ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு நாத்தம் வரும். ஓகே, திடீர்னு இங்க என்ன அந்த நாத்தம் வருதுன்னு பாப்பீங்க, அது பிசாசு. ஆனா தேவ தூதர்கள் வந்தா சில நேரத்துல நல்ல வாசனை வரும். ஓகே, நறுமணம் வரும். ஓகே, இட்ஸ் a good thing. So sometimes we must understand who is in the presence. நம்ம பிரசன்ஸ்ல யார் இருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும். So now இந்த சாத்தானுடைய ராஜ்யம் இத குறித்து எல்லாமே நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்றதுன்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம இதுல பார்க்கலாம். ஓகே, நான் அடுத்தது போயிடுறேன். அப்படின்னா சொன்ன வந்ததுல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மனிதன் உலகத்துல இருக்கிற மனிதர்கள் ஏதோ பார்க்க முடியாத ஏதோ இந்த ஒரு ராஜ்யத்துல பங்காளரா கன்ஃபார்மா இருக்கணும். ஒண்ணு தேவரா இருக்கணும் அல்லது பிசாசு ராஜ்யத்துல இருக்கணும். நான் பிசாசு ராஜ்யத்திலையும் பங்காளர், நான் தேவன ராஜ்யத்திலையும் பங்காளர். எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் 2லயும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, தேவராஜ்யம்னா தேவராஜ்யம். ஓகே, அடுத்தது entrance to the kingdom. Okay, entrance to the kingdom. எப்படி
இந்த என்ட்ரன்ஸ் டு த கிங்டம்ஸ், இந்த ராஜ்யங்களுக்குள்ள, இந்த 2 ராஜ்யத்துக்குள்ள எப்படி நுழையிறது அதையும் பார்த்துருவோம். இந்த பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையறதுக்கு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு போயிடுறாங்க. இன்டர்நெட்ல போய் தட்டி பாத்தீங்கன்னா நிறைய வேஸ் இருக்குது பிசாசோட ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு. அந்த காயின் கேம்ஸ் விளையாடுவாங்க. அது சின்ன பிள்ளைல நம்ம எல்லாம் ஸ்கூல்ல இருக்கும்போது கூட விளையாண்டுருப்போம். இப்போ வரைக்கும் சில பள்ளிக்கூடத்துல விளையாடுறாங்க. என்னன்னா அந்த காயின் கேம்ஸ், அந்த அந்த காயின்ஸை வச்சு அவங்க அந்த கேம் விளையாடுவாங்க. அந்த கேம் விளையாடும் பொழுது அந்த பிசாஸ் அப்படியே வந்து அந்த காயின்ல உட்காந்து அப்படியே அவங்கள வழி நடத்தும். அப்படியே அந்த 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 காயின்ல இருக்கிற அந்த பிசாஸ் அப்படியே அவங்களுக்குள்ள பூந்துரும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கேம்ஸை வச்சு பிசாஸ் உள்ளுக்கு நுழைய பார்க்கலாம். அப்ப நுழைவு பிசாசு நமக்குள்ள வர்றது ரொம்ப ஈஸி. கர்த்தரு ஆவியானவர் பரிசுத்த பிரசன்ஸ் தேவனுடைய காரியங்கள் நுழைவதற்கு சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஒன் ஆஃப் த பேரபிள்ஸ், இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்றாரு. அதுல ஒரு ஓமை எப்படி இந்த ராஜ்யம் நமக்குள்ள வரும் அப்படின்னு சொல்ற ஒரு ஓமையை கர்த்தர் மத்திய 13:38 எடுத்து வாசிங்க. மத்திய 13:38. இன்னொன்னு சங்கீதம் 51:5 எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, சங்கீதம் 51:5. இன்னொரு யாராவது ரோமர் 5:12 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம அப்புறம் 5:12 3:23 ரோமர் 3:23 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மள பார்ப்போம், ஒண்ணு பார்ப்போம். ஓகே, படிங்க. 13:28 முதல்ல 38 சாரி. நிலம், உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். ஆமென். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து ஓமையிலே சொல்றாரு 2 விதமான காரியம் இருக்குது. The field is the world, the good seed of the children of the kingdom. நல்ல வித்து வந்து ராஜ்யத்தின் வித்து அப்படின்றார். ராஜ்யத்தின் பிள்ளைகள். நல்ல வித்துனா ராஜ்யத்தின் பிள்ளைகள். அதோடைய தேஸ் அப்படின்னு சொன்னா தமிழ் என்ன போட்டிருக்கு? தேஸ் பிரதர் போட்டுருச்சு. அது வந்து இது வந்து விக்கட், பிசாசானவனுடையது அப்படின்னு சொல்றாரு. இயேசுவே சொல்றாரு, ஒண்ணு பிசாசோடது, ஒண்ணு தேவனுடையது அப்படின்னு காட்டுறாரு. ஓகே, அடுத்த வசனம் படிங்க. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதர் சொல்றாரு, நான் பாவத்துல வந்தேன் அப்படின்னு சொல்ற பொழுது நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்குள்ள பிறக்கிற அத்தனை பேரும் பாவிகளா தான் பிறக்கிறோம். பரிசுத்தமான பிறக்கல. ஐயோ பச்சை குழந்தை, பாவமே அறியாத பிள்ளை அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா வசனம் சொல்கிறது, இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை பேரும் பாவிகள், குழந்தைய பாவிகள். ஆனாலும் குழந்தை மரித்து விட்டால் அது கர்த்தர்கிட்ட திருப்பி போயிடும். காரணம் என்னன்னா, அந்த குழந்தை பாவியாய் பிறந்தாலும் கர்த்தருடைய கிருபையால அந்த பிள்ளையை கர்த்தர் மீண்டுமா எடுத்துக்கொள்வார், அவர் பெற்றுக்கொள்வார். ஏன்னா அவருடைய கண்ணுக்கு அந்த பிள்ளை பரிசுத்த பிள்ளை. ஆமென். அவர் எடுத்துக்கொள்வார். அது அந்நியனுக்கு பிறந்திருந்தாலும் சரி, அது நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு பிறந்திருந்தாலும் அவிசுவாசிக்கு பிறந்திருந்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார். அந்த குழந்தை பிறந்தா, அது மரித்துட்டா அந்த குழந்தைய ஆண்டவர் எடுத்துக்குவார். ஏன்னா எதுவுமே அறியாத ஒரு குழந்தை அறியிற வாழ்க்கையில, அறியிற நேரத்துல தான் அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் தேவராஜ்யத்துக்குள்ள வரேன்னா தேவராஜ்யத்துக்குள்ள வரலையான்னு. அந்த அறியிற வயசு வரைக்கும் கொள்வார். ஓகே, இதோடைய ஆழத்தினை கொடுக்க தேவையில்ல. நம்ம சபையில ஒவ்வொருத்தரும் இதை நீங்க உங்க போதகர்கிட்ட கேட்டு நீங்க இந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 15:12 வாசிங்க. ஆதாம் முதல் போட்டிருக்கும், படிங்க. அது ரோமர் 5:12 படிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஓகே, இப்ப நான் சொன்னது முதல்ல பொய்ன்னு சொன்னா இந்த வசனம் காட்டிருச்சு. உலகத்துக்கு நம்ம எல்லாருமே செய்த பாவத்தினாலே உலகத்துக்குள்ள பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே பாவியா பிறக்கிறோம். இது இந்த வசனம் நீங்க வாயில வச்சுங்க. யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, இந்த வசனத்தை நீங்க வச்சு பேசலாம். அடுத்த வசனம் ரோமர் 3:23 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? For all have sinned and come short of the glory of God. எல்லாம் பாவம் செய்து
நாம் மகிமை இழந்து வாழாதிருக்கிறோம். நாம் தேவனுடைய தண்டனைக்கு ஆளாயிட்டோம். எல்லாமே பாவம் செய்யுது. அப்படின்னா பிள்ளை பாவம் செஞ்சிருச்சா? ஆமா. அறியாத பிள்ளை பாவம் செஞ்சிருச்சா? ஆமா. அதனால தேவன் தான் மன்னிச்சு எடுத்துக்கிட்டார். ஆனா அறிந்து பிறகு அந்த பாவத்துடைய தண்டனை உண்டு. அறிந்து நான் தீர்மானம் எடுக்கல, தேவராஜ்யமா இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறேன்னா இல்ல இந்த பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள போறேன்னா அப்படின்னு தீர்மானம் நான் எடுக்கலைன்னா நான் ஏதோ ஒரு ராஜ்யத்துல பங்காளர். அப்படின்னா யார் ராஜ்யத்துக்குள்ள பங்காளர் இருக்கிறேன்? தீர்மானம் எடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசாசு ராஜ்யத்துல இருக்கிறோம். கேள்வி வந்துச்சுன்னா நீங்க இதுதான் பதில் கொடுக்க போறீங்க. எந்த ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம்? ஆட்டோமேட்டிக்கா எந்த ராஜ்யத்துல இருக்கிறோம்? பிசாசு ராஜ்யத்துல இருக்கிறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பங்காளராய் வரீங்க. ஓகே, அதுதான் சொன்னேன். பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள தேடி பூந்துடலாம், ஈஸி, அங்கதான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா நான் தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, நான் இதுல இந்த கீஸ் ஆஃப் த கிங்டம் பத்தி நம்ம லேட்டா கத்துக் கொடுப்போம். ராஜ்யத்தின் திறவுகோள், இதுக்கு என்ன தேவை? ராஜ்யத்தின் திறவுகோள் தேவை. அப்ப ராஜ்யத்தின் திறவுகோள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னொன்னு, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாம் மறுபிறப்பு பிறக்கணும். ஆமென். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாருமே மறுபிறப்பு பிறக்கணும், born again. அப்பதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனாய் வர முடியும். தேவனுடைய ராஜ்யத்துல குடிமகனா வரணும் அப்படின்னு சொன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மீண்டுமா நான் பறக்கணும். எப்படி? தாய் வயிற்றுக்குள்ள போயிட்டு வரணுமா? இல்ல, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் நான் தேவனுடைய குடிமகனாய் மாறிவிடுவேன். கடவுளை அப்பான்னு கூப்பிடுற உரிமை எனக்கு கொடுக்கப்படும். இயேசு தான் என் ரட்சகர் என்ற உரிமை எனக்கு கொடுக்கப்படும். அவருடைய ரத்தத்தினாலே நான் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளலாம். சோ இந்த காரியத்தை நம்ம அறிஞ்சு கொள்றோம். வர்ற பாடத்திட்டத்துல நம்ம எப்படி இந்த மைக்ரேஷனுக்குள்ள போக போகிறோம் அப்படின்னு சொல்ற காரியத்தை நீங்க கத்துக்குவீங்க, கத்துக் கொடுக்க போறீங்க மற்றவங்களுக்கு. எப்படி இந்த உலகத்தின் ராஜ்யத்துல இருந்து பிசாசு ஆளுகை செய்கிற இந்த உலகத்தின் ராஜ்யத்துல இருந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள, தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம மைக்ரேட் பண்றது. ஓகே, இப்ப எப்படி மலேசியால இருந்து நம்ம அமெரிக்காவுக்குள்ள மைக்ரேட் பண்றது, எப்படி மலேசியால இருந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்குள்ள மைக்ரேட் பண்றது, இல்ல இந்தியாவில இருந்து எப்படி கனடாவுக்கு மைக்ரேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். இப்ப இந்த உலகத்திலே இருந்துகிட்டு எப்படி கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள மைக்ரேட் பண்றதுன்னு சொல்ற காரியத்தை வரப்போற பாடத்திட்டத்துல நம்ம பார்ப்போம். நிச்சயமாக நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பாடத்திட்டத்துல இந்த ஃபர்ஸ்ட் பாடத்துல கடைசியாக ரிலேஷன்ஸ் பிட்வீன் த கிங்டம், இந்த ராஜ்யத்துல இருக்கிற சில காரியங்கள் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த கிங்டம், இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் இடையில இருக்கிற உறவுகள் என்ன, இந்த ரெண்டு ராஜ்யத்துடைய உறவுகள் என்ன, இந்த ராஜ்யத்துல என்ன உறவு, அந்த ராஜ்யத்துல என்ன உறவு அப்படின்னு பார்க்க போனா ஆரம்பத்தில இருந்து பாக்குறோம். பிசாசானவன் ஆவிக்குரிய யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். வார்ஃபேர் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்துல அவன் ஆளை சேர்க்கணும். அந்த ராஜ்யத்துல முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்தவங்களையும் சேர்த்துடணும். அவன் முடிஞ்ச அளவுக்கு தலைவர்களை அவன் தூக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட வைக்கணும். அதுதான் அவனுடைய ஆவிக்குரிய யுத்தம். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி பேசப்படுறதுல ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் டீச்சிங் என்று தனியா இருக்குது. வேண்டவங்க என்று கேளுங்க, நான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் டீச்சிங்ஸ் உங்களுக்கு நான் அனுப்புறேன். இந்த AFCலயும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் டீச்சிங் இருக்குது. டைம் இருந்தால் நம்ம அதை ஒரு நாள் செய்வோம். ஓகே, அப்படி வேண்டவங்க என்னை தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் டீச்சிங்ஸ் வேணும்னா என்று கேளுங்க, நான் அது பைலிங்குவல் செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே, நான் இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ள போறோம்னா இந்த ஆவிக்குரிய யுத்தம் எங்க நடக்குது? நம்மளுடைய மைண்ட். இந்த ஆவிக்குரிய யுத்தம் நம்மளுடைய சிந்தையில, ஆவியில, ஆத்மாவில நடக்குது. நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல நடக்குது, சிந்தையில நடக்குது இந்த யுத்தம். இந்த யுத்தம் எல்லா இடத்துலயும் நடக்குது. உடல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உற்சாகமா இருக்கும், நாளைக்கு உடஞ்சி போயிடும். நம்முடைய ஆத்மாவில உடஞ்சி போயிடும். நம்ம ஆவிக்குரிய ரீதியில உற்சாகமா இருக்கிறோம், நாளைக்கு சோர்ந்து போயிடுறோம். எல்லா ரீதியிலும் பிசாசானவனுடைய அட்டாக் எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க. ஓகே, அப்படின்னா பல தேசம் இஸ்ரேலை அடிக்குதுல. இப்போ அதே மாதிரிதான் பல விதத்துல அசுத்த ஆவிகள் நம்மள ஆவி, ஆத்மா, சரீர பூர்வமான ஒரு தாக்குதலை நம்மளுக்கு கொடுத்து கொண்டே வருது. திடீர்னு நம்மளுக்கு ஒரு கோபம் வரும், திடீர்னு நம்மளுக்கு ஒரு வெறித்தனம் வரும்,
திடீரென்று கத்தி எடுத்து நம்மளை தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம போய்கிட்டே இருப்போம் காடியில, திடீர்னு பாஞ்சிடலாமா அப்படி எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. ஆவிக்குரிய யுத்தம் எல்லோருக்கும் உண்டு. பெரிய போதகர்களுக்கும் உண்டு, சிறிய மனிதர்களுக்கும் உண்டு, புது ஆத்மாக்கும் உண்டு, ஏற்கனவே இயேசுவை தெரிந்து பல வருஷமா ஊழியக்காரனா இருக்கிறவங்களுக்கு உண்டு. So please be careful. Spiritual warfare is very very real. அது பயங்கரம், அது ரொம்ப ரொம்ப உண்மையானது. அது நேச்சுரலா இருக்கும், அது ஆவிக்குரிய ரீதியில தான் இருக்குது, தெரியாது. ஆனா எப்ப வரோம் நம்மளுக்கு அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதோடைய ஆழங்களை நான் கொடுக்கல உங்கள்கிட்ட. இதுல ஒரு காரியம், இந்த இதோடைய இந்த ராஜ்யத்துல, இந்த பிசாசுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஒரு 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 கட்ட காரியம் சொல்லலாம். எப்படின்னா, நம்மளுக்கு இச்சை உண்டாக்குற ஒரு காரியம், லஸ்ட் உண்டாக்குற ஒரு காரியம். இது பிசாசுடையது. ஆனா நான் தேவனு கூட தானே இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துல நான் இருக்கிறேன், சபைக்கு தானே நான் போறேன், சர்ச்சில் தானே இருக்கிறேன், சர்ச் ஆபீஸ்ல தானே பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இந்த அசுத்தமான சிந்தை எனக்குள்ள வந்துச்சு? எஸ், பிசாசானவன் அவன் இரவும் பகலும் விடாமல் நம்மளை சோதித்துக் கொண்டிருக்கிறான்னு வசனம் சொல்லுது. கரெக்டா? யாரும் அவன் பார்க்கல, அவன் சோதிக்கிறான். எப்படி வேணுமாலும் எங்க வேணுமாலும் அவன் உள்ளுக்கு போறதுக்கு ஹெட்போன் மூலியமா இன்னைக்கு பயங்கரமா போடுறான். சோ லாஸ்ட் டெம்டேஷன், நிறைய காரியங்கள். சோ இஃபெக்ஷன், ஒரு போன் வரும், எனக்கு ஒரு பிரேயர் தேவைப்படுது பாஸ்தா, அப்படி உங்களுக்கு சந்திக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இருந்தா நீங்க பெண்ணு கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு போவாதீங்க, உங்க மனைவியை கூட்டிட்டு போங்க, இல்ல இன்னொரு சிஸ்டரை பிரதரை ஒரு குரூப்பா போங்க. ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஓகே, நான் அப்படிதான் செய்வேன், என் சர்ச் மெம்பருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் தனியா யாரையும் கவுன்சிலிங் கொடுக்க, ஆனா பிரச்சனை இல்லை, பெண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பெண் பெரிய போதகரா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில சந்திக்காதீங்க. அது ஒரு கோட்பாடா வச்சுக்கோங்க, அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃபா வச்சுங்க. நான் போனா என் மனைவியோட தான் வருவேன், இல்ல பசங்க உங்கள்கிட்ட ஒண்டி தான் சொல்ல போறேன் அப்படின்னா எனக்கு தேவையில்லை இந்த கதைன்னு சொல்லிருங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ளீஸ். இது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பிசாஸ் எப்படி வேணுமோ தாக்கலாம். ஒரு படம் போதுங்க, உங்களை பார்த்து ஒரு படம் போதும். அந்த படத்தை வச்சு அவங்க வேலையை பண்ணிடுவோம். பிசாஸ் உங்களை அழிச்சிருவோம், உங்க ஊழியத்தை அழிச்சிருவோம். நீங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு படத்தை வச்சு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வீணாக்கிடுவோம். ஸோ ப்ளீஸ் பி எக்ஸ்ட்ரா. சொல்றாரு யோவான் 10:10, பிசாசானவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். யார்கிட்ட வருகிறான்? கிறிஸ்தவன் கிட்ட வருகிறான், அவிசுவாசி கிட்ட வருகிறான். ஆனா அவனுக்கு அவிசுவாசி ரொம்ப பேருக்கு அவன் தேவையில்லை. அவன் ராஜ்யத்துல தானே இருக்கிறாங்க. நம்ம தானே டார்கெட். பிசாசானவன் அழிக்கவும் கொல்லவும். ஆனா தேவன் தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு, eternal life கொடுக்கிறார். So he is coming just to steal, kill and destroy. Now last one from this, when will this war between these two kingdoms end? நீங்க இந்த கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் எப்பதான் இந்த ரெண்டு ராஜ்யத்தும், கடவுளுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசுடைய ராஜ்யத்துக்கும் ஓயும், எப்பதான் ஓயும் அப்படின்னு கேட்கிறீங்க. இந்த வசனத்தை இந்த புஸ்தகத்துல என்ன போட்டிருக்குன்னா, in the spirit world will continue until the ends. Amen. As we all know it. Amen. கடைசி முடிவு பரி அந்தமும் இந்த யுத்தம் ஓயாமல் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஞாபகம் முட்டுறேன். அவர் சொல்றாரு, முடிவு பரி அந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன். Amen. I will be. இந்த இருக்கும், யுத்தம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஆத்திரம் வரும், ஆனால் உன்னோடு கூட நான் கடைசி வரையிலும் இருப்பேன். அது தாங்க தேவ ராஜ்யம் நமக்குள்ளே. தேவன் நமக்குள்ளே வாழ்றார். இப்ப அடுத்த பாடத்துக்கு நான் போறேன். சரி, இந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 9வது பேஜ்ல இருக்கு, தமிழ்ல என்ன பேஜ்ல இருக்குன்னு தெரியல. நான் இந்த பாடத்தை லெசனை முடிச்சுட்டேன். செல்ஃப் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, அங்க டெஸ்ட் இருக்கும். இது நீங்க தயவு செஞ்சு நீங்க சொந்தமா செஞ்சீங்க. இதுல இருந்து சில கேள்விகள் லேட்டா நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கும் போது சொல்லுவோம். இதுல இருந்து ஏதோ ஒரு கேள்வி வரும், பட் இந்த எல்லா கேள்வியும் வராது. ஆனா இந்த கேள்விகளை நீங்களே பதில் சொல்லிக்கலாம். ஓகே, உங்களுடைய புரிந்து உணர்வுக்காக நீங்களே இத ஒரு ஹோம்ஒர்க்கா செஞ்சுக்கோங்க. ஓகே, இது நீங்க செஞ்சுக்கலாம், செய்யாட்டி கூட பரவாயில்ல, செஞ்சா நல்லதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு அந்த பேஜ்ல 2 பேஜ் 3 பேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டடி, நீங்க ஃபர்தர் ஸ்டடின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா சொந்தத்துல நீங்க மத்த காரியத்தை, இன்னும் ராஜ்யத்தை பத்தி, பிசாசு ராஜ்யத்தை பத்தி, தேவ ராஜ்யத்தை பத்தி, குடிமகன் யாரு, எல்லாம் திட்டவட்டமாக இந்த புக்ல இருக்குங்க. பிரேஸ் தி லார்ட். இதுல எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. பிசாசோடைய வேற வேற பேர்லாம் என்ன,
அவன் பிசாஸ் என்று அழைக்கப்படுறான், லூசிபர் என்று அழைக்கப்படுறான், என்னது வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படுறான், அவன் பொய்யன் என்று அழைக்கப்படுறான், கொலைகாரன் அழைக்கப்படுறான், இன்னும் பல பேர் அவனுக்கு இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுறான். அதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த பேச்சு பியூட்டிஃபுல். நிறைய வெளிப்படுத்தல இந்த புஸ்தகம் இருக்குது. டாக்டர் சேம் குரியனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் இந்த புஸ்தகத்தை ஆயத்தப்படுத்தி நம்மளுக்கு கொடுத்ததுக்காக. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் நம்மளுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். உண்மையிலே நானும் கத்துக்கொள்றேன், கத்துக் கொடுக்கறதுனால நானும் கத்துக்கொள்றேன். பிரேஸ் எல்லாம் ஓகே. சோ நானும் இதுல ஒரு பார்ட்டிசிபென்ட் தான், டீச்சர் மட்டும் கிடையாது, நானும் ஒரு பார்ட்டிசிபென்ட். ஓகே, 2வது பாடத்துக்கு போயிடும். சாப்டர் 2 நான் இன்னைக்கு முடிச்சிருவேன். சாப்டர் 2 முடிச்சிருவேன். சாப்டர் 2 பார்ப்போம். 2வது பாகம் கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜன் என்ற ஒரு பாகத்துக்குள்ள வரோம். ஓகே ஓகே இதுல இந்த புஸ்தகத்துல இல்ல, பட் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடிஞ்சா எழுதிக்கங்க. Kingdom means, if you want to write down in English first, you can write down. Kingdom means king's domain. Kingdom means king's domain. King's domain. DOMAIN. ராஜ்யம் என்றால் என்ன? ராஜ்யம் என்றால் ராஜாவுடைய அரசாங்கம். ராஜாவுடைய அரசாங்கத்தின் பேரு தான் ராஜ்யம். No kingdom without a king. ராஜா இல்லாமல் ராஜ்யம் இல்லை. அப்படின்னா ஒரு தலைவர் இல்லாம, ரூலர் இல்லாம, without a ruler there's no kingdom. ஒரு ராஜ்யம் இல்லை, ஒரு ஊர் இல்லை. ஒரு தலைவர் இல்லைன்னா ஒரு ஊர் இல்லை. ஒரு தலைவர் இல்லாத ஊரே கிடையாது. ஓகே, சோ ஒரு தலைவர் இருக்கணும். So who has domain over the certain territories? That means that king has a domain over certain territories. அப்படின்னா இந்த ராஜாவுக்கு என்ன இருக்குன்னா, இந்த டெரிட்டரி எல்லாமே, இந்த பகுதிகள் எல்லாமே எனக்கு சொந்தம், என் ஊருக்கு சொந்தம், என் தேசத்துக்கு சொந்தம். இதெல்லாம் சேர்த்தாதான் ஒரு தேசம். இந்த தேசத்துக்கு நான் ராஜா. ஓகே, அப்படின்னு அவங்க உரிமை கொள்வாங்க. இந்த தேசத்துக்கு நான் ராஜா. இன்னொரு இடத்துல இருந்து நான் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன்னா, அதுக்கும் நான் அதிபதி ஆயிட்டேன்னா நான் அதுக்கும் சேர்த்து ராஜா. அப்ப கிரேட் பிரிட்டன் ஒரு காலத்துல, கிரேட் பிரிட்டன், ஓகே, நம்ம பிரிட்டிஷ் ஒரு காலத்துல இந்தியாவை ஆழ்ந்தது, மலேசியாவை ஆழ்ந்தது, பல ஊரை ஆண்டது. அப்ப ஆளும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மலேசியா அவங்க ஊரு கிடையாது, இந்தியா அவங்க ஊரு கிடையாது. ஆண்டதுனால கிரேட் பிரிட்டனுடைய ராணி அந்த டைம்ல, ராஜா ராணி, நம்மளுடைய தேசத்தின் ராஜா ராணியாவும் இருந்தார்கள், அரசாங்கம் செய்தார்கள். அப்படின்னா டெரிட்டரி எடுத்தாங்க, அதுதான் அர்த்தம். ஓகே, இப்போ இந்த கீவர்ஸ் நான் வரேன். லூக்கா 1:33 இதை படிங்க. லூக்கா 1:33. And he shall reign over the house of Jacob forever, and of his kingdom there shall be no end. This is speaking about Jesus Christ. Okay, தமிழ்ல வாசிங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். அப்படின்னா யாரா? இயேசு கிறிஸ்து யாக்கோப்பின் வீடை, யாக்கோப்பின் குடும்பத்தார். யாக்கோப்பின் குடும்பத்துல இருந்து தான் 12 கோத்திரம் வருது. 12 கோத்திரம் மூலியமா தான் இந்த உலகத்துக்குள்ளே ரட்சிப்பு போகிறது. ஆமென். நீங்க இந்த 12 நிறைய 12 இருக்குது. இந்த ராஜ்யம் என்று சொன்னாலே, ஓகே, இன்னொரு காரியம், ராஜ்யம் என்று சொன்னாலே 12 குறிக்கும். 12 ராஜ்யத்தை குறிக்கும். இது நீங்க எழுதி வச்சுக்கலாம், ஞாபகத்தை வச்சுக்கலாம். 12 resembles the kingdom. The 12 disciples, apostles, 12 சீசர்கள், 12 அப்போஸ்தலர்கள், 12 கேட், இஸ்ரவேல்ல 12 கேட். ஓகே, இஸ்ரவேல் சுத்தி 12 வாசல்கள், நிறைய இருக்குது. இந்த 12 சொல்ற காரியம் நிறைய இருக்குது. இது ராஜ்யத்தை குறிக்கிற ஒரு காரியம். ஒரு நாள் டைம் இருக்கும் பொழுது இந்த ராஜ்யத்தை குறித்து நான் பேசினால் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். ஓகே, about this 12 இந்த 12 குறித்து நான் பேசினேன்னா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். இல்ல யாராவது பாஸ்டர் கேளுப்போ, இல்ல நாங்க யாராவது பேசினோம்னா இந்த ராஜ்யத்தை குறித்து இதோட வீடியோஸ் நாங்க நிச்சயமாக உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த 12 என்ன அர்த்தம், இந்த ராஜ்யம் எப்படி, இதுல 12ல இந்த ராஜ்யத்தை சொல்லப்படுகிறது. அப்ப 12 பாத்துட்டீங்கன்னா இது ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த ராஜாவா இருக்கிறாரு. 12 கோத்திரத்துக்கு ராஜாவா இருந்தவர், 12 சீசருக்கு ராஜாவா இருந்தவர், உலகத்துக்கு ராஜா, அவர் ராஜாதி ராஜா அப்படின்னு இந்த வசனத்து மேல என்னென்றைக்கும் அவர் ராஜாவா இருப்பார் என்று இந்த கீவேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க. சோ இந்த சாப்டர்ல நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா,
யார் இந்த ராஜாதி ராஜன்? யார் இந்த தேவாதி தேவன்? யார் அவர்? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜீசஸ் தானு. பட் ஏன் சொல்றோம் அவரு இயேசுவான்னு சொல்றோம்? இயேசுவா தான் ராஜாதி ராஜன் அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? எதுக்கு சொல்றோம்? எங்க போட்டிருக்குது அப்படின்னு தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். நம்பர் 1, ஒன்றாவது காரியம், ராஜானா என்ன, ராஜானா யார் அப்படின்னு பார்க்க போறோம். The word sovereign means அப்படின்னா ராஜா, if it is said king, king means sovereign, right? King means sovereign. Sovereign means supreme power, highest authority, free from outside control. In times past, in the natural world, there were many kings and kingdoms. அப்ப ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வல்லமை சார்ந்த அரசன், ஓகே அப்படின்னு சொல்லலாம். எழுதிங்க, ஓகே. தமிழுடைய இதுல எப்படி எழுதிருக்குன்னு தெரியல எனக்கு, பட் நீங்க அதுலயும் பாருங்க, நான் சொல்றதையும் பாருங்க. இந்த sovereign அப்படின்னா இந்த வல்லமை சார்ந்த அரசன். ஒரு ராஜானா வல்லமை சார்ந்த ஒரு அரசன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் தான் முதன்மையானவர், அவர் தான் முதன்மை உடையவர், அதிகாரபூர்வமான எஜமான், அதிகாரபூர்வமான எஜமான், முதன்மையானவர், இல்ல முதன்மை உடையவர், எஜமான் என்று சொல்லலாம், இல்ல உன்னதமானவர், பெரியவர், ஆளுகை செய்கிறவர், ஆண்டவர். அந்த வார்த்தை ஆண்டவர்னா ஆளுகை செய்கிறவர், ஆண்டவர். அப்ப பாருங்க, இந்த sovereignனுடைய வார்த்தை அப்படி சொன்னாலே ஆண்டவர், ஆளுகிறவர்கள், ஓகே, ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ராஜா ஒரு உரிமையான ஒரு பயங்கரமான ஒரு பெயருங்க. அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள். ராஜான்னு சொல்லும் போது அதுல ஒரு கம்பீரம் இருக்குது, அதுல ஒரு வல்லமை இருக்குது, அதுல ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல அந்த ராஜாவுக்கு கீழே என்ன இருக்குதுன்னா கோட்பாடுகள் இருக்கு, லோ இருக்கு. அந்த ராஜாவை போட்ட லோவை தாண்டி போக முடியாது. ராஜா இருந்தால் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும், அப்ப அந்த ரெசிடென்ஸ், அந்த குடியிருப்பார்கள் என்ன செய்யணும்னா அந்த சட்டத்திட்டத்துக்கு கீழ்படியணும், அந்த ராஜ்யத்துடைய சட்டத்திட்டத்துக்கு ஒபே பண்ணணும். அப்ப ராஜா இருந்தா அங்க ஒரு வல்லமை இருக்கும், பவர் இருக்கும், ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம். இது அவர்கள் உங்களுக்கு உயிரும் கொடுக்க முடியும், உயிரை எடுக்க முடியும். ராஜாவுக்கு உரிமை இருக்கு, ஓகே. மலேசியாவில் ட்ரக்ஸ் ஒரு சட்டன் அளவுக்கு ட்ரக்ஸ் அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இருந்துச்சு, ஒரு காலத்துல இருந்துச்சு. இல்ல சில தண்டனைகள், சில கொலைகள், குற்றங்கள் இப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு இருக்குது, ஓகே. மரண தண்டனை சிங்கப்பூர்லயும் இருக்குது, மரண தண்டனை இருக்கும். ஆனா அந்த ராஜா இல்ல இந்த அரசாங்கத்துல இருக்கிற பெரியோர் அவங்க தீர்மானம் எடுத்து, இல்ல பரவாயில்ல அப்படின்னா தண்டிக்கவும் முடியும், தண்டனையை குறைக்கவும் முடியும், இல்ல தண்டனையிலிருந்து விலக்கவும் முடியும். அதான் சொல்ல வர, இந்த ராஜாவுடைய உரிமை அவ்வளவு வல்லமையானது, கொடுக்க முடியும், விளக்கவும் முடியும், ஓகே. ரெண்டாவது, இப்போ ராஜா பத்தி பார்த்துட்டோம். இப்ப ராஜாதி ராஜானா என்ன, அதோட வித்தியாசம் என்ன, ஓகே. ராஜாதி ராஜன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ்? The greatest of all kings is the Lord Jesus Christ. எல்லா ராஜாக்களை காட்டிலும் பெரிய ராஜா உங்க ராஜா இல்ல, எங்க ராஜா இல்ல, உங்க ஊர் ராஜா இல்ல, எங்க ஊர் ராஜா இல்லங்க, கிறிஸ்து இயேசு தான் மெய்யான தெய்வ ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். ஆமென். அது வசனத்துல 1 தீமோத்தேயுல படிங்க, 6ஆம் வசனம், 6வது அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். ஆமென். 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 பியூட்டிஃபுல் வேர்ட். அவர்தான் ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட அப்படி சொல்லுவாங்க. அதை விட மேலான வார்த்தை இதுல கிடக்குங்க, இந்த வசனத்துல இருக்கு. அவர் அதை விட மேலானவர், எல்லா ராஜாக்களையும் காட்டிலும், ராஜ்யங்களை காட்டிலும் ராஜாதி ராஜ கம்பீரமான தேவன் அவர். ஆமென். சோ அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரு சூட்டப்பட்டிருக்கிறதை நம்ம அறிய வேண்டும். சோ வெளிப்பாடு புஸ்தகத்துல 17, 14 பார்க்க போறோம். அதுல for he is the Lord of lords, king of kings அப்படி போறது, ஓகே. அவரே ராஜாதி ராஜன், ரெஃபரன்ஸ் அப்படிதான் போட்டிருக்குது, ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அவரே ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அப்புறம் இன்னொரு வசனத்துல போட்டிருக்குது, ரெவலேஷன் 16
16 படிங்க அதை 19-16 ஓகே 19-16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சோ இது மாத்த முடியாத ஒரு நிலை, மாத்த முடியாத ஒரு சூழ்நிலை, மாத்த முடியாத ஒரு காரியம். அப்படின்னா எழுதப்பட்டிருக்கிறதுனா ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது, மாத்த முடியாது. It is written, past tense. It is not இனிமே தான் அப்பா எழுத போறாரு, இல்லைங்க, ஏற்கனவே எழுதப்பட்டது. அவர் தான் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். யாருமே இந்த இடத்தை எடுக்கவும் முடியாது, அதுக்கு முயற்சி பண்ணவும் முடியாது. ஆனா பிசாசு முயற்சி பண்ணிக்கிறதா இருக்கிறான். அதாவது இயேசுவோட சொல்றான், நீ என் காலில் விழுவு, நான் உன்னோட இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு உன்னோட ராஜ்யத்தை நான் எடுத்துக்கிறேன்றான். ஆனா இயேசு சொன்னார், நீ தேவனை சோதிக்காதன்னு சொல்லி மிரட்டினார். நீ விளையாடாத, நீ தேவனை சோதிக்காதன்னு, ரைட்? சோ அப்படி என்ன அர்த்தம்? இந்த ராஜ்யத்தை பங்கு கொடுக்கறதுக்காக நான் வரல, கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகதான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன்னு ஆண்டவர் நம்மளுக்கு காட்டினார். அவருடைய ஆரம்ப ஊழியத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவர் காட்டினது என்ன தெரியுமா? ராஜ்யம். ஏன்னா அவர் தான் ராஜா, அவர் தான் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் என்று காட்டினார். மூன்றாவது காரியம் இதுல நம்ம என்னதை பார்க்க போறோம்னா, the pre-existence of the king. இந்த ராஜா எப்பயோ இருந்தவர் தான், இப்ப திடீரென்று வந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்த பின் ராஜாவா ஆனார் அப்படின்னு மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே அவர் ராஜா தான். ஓகே, உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் ராஜா தான். உலகத்துக்கு வந்த பிறகு மனிதனாய் வந்தார். அதனாலதான் போட்டிருக்குது, he left his throne. அவருடைய ராஜ்யத்தை விட்டு, அவருடைய சிம்மாசனத்தை விட்டு தான் உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். அதுக்கு அப்புறம் திரும்பி போன பிறகு அவர் ராஜாவாய் மீண்டுமா ராஜாதி ராஜனாய் மீண்டுமாய் அவருக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டது. யோவான் 1:1-18 நீங்க வீட்டுல போய் படிங்க, அப்புறமேல படிங்க. அதுல என்ன பாப்பீங்கன்னா, ஆதியில வார்த்தை இருந்தது, ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது, வார்த்தை நம்மோடு கூட இருந்தது, வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் ராஜா. The word is the king. Who is the word? Jesus is the word, the king, who was from the beginning of times. ஆதியிலே இருந்துட்டார், ராஜாவா ஆதியிலே இருந்துட்டார். இந்த ராஜா சாப்பாடு தான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். ராஜா கொடுத்த சாப்பாடு தான் இப்ப நம்ம சாப்பிடுறோம். ஆமென். சோ இந்த ராஜாவுடைய கதை இன்னும் அதிகமாய் வசனங்கள்ல இருக்குது. நீங்க லேட்டா இதோடைய என்ன சொல்லுவாங்க, ரிசர்ச் பின்னால இருக்குதுன்னு, அதுல அந்த செல்ஃப் ஸ்டடியில நீங்க இன்னும் டீப்பா பார்க்கலாம். நான் சீக்கிரமா போயிடுறேன். 4வது காரியம், prophecies about the king. இந்த ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இருக்குதா? இந்த ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்களா? ஓகே, நான் இந்த புஸ்தகத்துல இல்லாத ஒன்று காரியத்தை சொல்றேன். இந்த ராஜா வருவார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் நம்மளுடைய புஸ்தகத்துல, ஆவிக்குரிய புஸ்தகத்துல மட்டுமல்ல, தோராவிலையும் நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடுல மட்டுமல்ல, தோராவிலையும் இருந்தது, புதிய ஏற்பாடுலையும் இருந்தது, ஓல்ட் டெஸ்டமென்ட் இருந்தது, புதிய ஏற்பாடுல இருந்தது. இதையே தாண்டி அநேக உலகத்தின் வேதங்களிலே இயேசு கிறிஸ்து தான் கடவுள், ஒரு நாள் கடவுள் வருவார், இறங்குவார், மனித ரூபத்துல வருவார் என்ற அநேக வெளிப்படுத்தல் ஒன்று எல்லா வேதத்திலையும் இயேசு தான் மெய்யான கடவுள் என்று வெளிப்படுத்தல் எல்லா வசனங்களும் அங்கும் இங்கும் இருக்கிறது. ஓகே, அங்கும் இங்கும் இருக்கிறது. எல்லா வேதத்திலையும் நம்ம படிச்சோம்னா, அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம்னாலே தெரியும், எல்லா வேதங்களும் இருக்குது. இன்னைக்கு நான் டீட்டெயில போல, ஓகே, பிகாஸ் அது நம்மளுக்கு இன்னைக்கு தேவையில்லாத ஒரு காரியம். பட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எல்லா வேதங்களிலும் இருக்குது. அது ரிசர்ச் பண்ணி பாருங்க, எல்லா வேதங்களும் இருக்குது. சோ நான் இந்த இயேசு கிறிஸ்து வருவார்னு ஒரு தீர்க்க தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுங்க? ஞானிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஞானிகள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா? யூதர்களா? இல்ல, யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் இந்த ஞானி நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது இந்த ஞானிகள் எல்லாம் கொண்டு வரும். மேபி இந்தியால இருந்து ஒரு ஞானி, துருக்கியில இருந்து ஒரு ஞானி, இல்ல சைனாவில இருந்து ஒரு ஞானி அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா போடுவோம், ரைட்டா இல்லையா? செய்வோமா இல்லையா? வசனம் சொல்லுகிறது, ஞானிகள் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தார்கள். யாருங்க அவங்க? கடவுளை பின்படுத்தாதவங்க. சொல்றேன், அவங்களுடைய வேதங்களிலுமே அப்பவே ஒரு ராஜா பிறப்பார் என்று வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. இது ஒரு சாட்சி. அப்ப தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்து தான் ராஜாவா பிறப்பார் என்று எல்லா வேதங்களிலுமே
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை பார்க்கலாம். ஓகே, 5வது காரியம், ஜீனாலஜி ஆஃப் த கிங். ராஜாவுடைய வரலாறு, ராஜாவின் வரலாறு. இந்த ராஜா யாரு? அப்ப மத்திய புஸ்தகம் 1வது அதிகாரம் படிக்க வேணாம், 1-17 பாத்தீங்கன்னா ராஜாதி ராஜன் எப்படி வந்தார் என்று நம்ம பார்க்கலாம். அவர் எங்க பிறந்தாரு, எப்படி வந்தாரு அதோடைய இருக்கும். லூக்கா இருக்கும், லூக்கா 3:23-27 வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கும். எப்படி அவர் வந்து இந்த கன்னி பெண்ணுடைய மரியாளுடைய உடல் மூலியமாக பிறக்கிறாரு, ஆவியினால பிறக்கப்படுகிறாரு, ஒரு உடல் உறவு இல்லாம ஒரு ராஜா பிறக்கிறார். இது எல்லாமே திட்டவட்டமாய் வசனத்துல இருக்கிற ஒரு ஜீனாலஜி. அப்படின்னா வரலாறு எழுதப்பட்டது. ஓகே, வரலாறு ஏற்கனவே எழுதப்பட்டது, அதுக்கப்புறம் பார்த்து எழுதினார்கள். ஓகே, பார்த்து எழுதினார்கள். ஓகே, அது வெளிப்பாடாய் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்து எழுதினார்கள். அதுக்கப்புறம் 6வது காரியம், the birth of the king. இந்த ராஜாவுடைய பிறப்பு எல்லா காஸ்பல்லையும் இருக்குது. மத்திய, மார்க், லூக், ஜான். ஓகே, இந்த 4 வேதங்களிலுமே இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்துக்கு ராஜாவாய் பிறந்தார், ஓகே, இயேசு கிறிஸ்து ரட்சகர் எப்படி பிறந்தார், இம்மானுவேல் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் இருக்குது. ஓகே, இந்த 7வது காரியம் வெரி வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் உங்களோட. ஓகே, இந்த ராஜாவுடைய பெயர், இந்த ராஜாவுடைய நாமம். ஓகே, இந்த ராஜாவுடைய நாமம் நிறைய இருக்குதுங்க. நான் இதுல கொஞ்சம் மட்டும் சொல்றேன். ஓகே, நிறைய இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் வேத வசனங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்குது. இது ரிசர்ச் பண்ணுங்க. இதுல ஒண்ணுன்னா சொல்லி கூட நீங்க தேவனை துதிக்கலாம். ஆமென், தேவனை நீங்க துதிக்கலாம். ஓகே, இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை ஒரு முதல் ஆடாம் என்று அழைக்கப்படுற, 2வது ஆடாம் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அல்பா ஒமேகா என்று அழைக்கப்படுற அதோடைய வசனங்கள்லாம் இருக்குது. ரெவலேஷன் புஸ்தகம் 21:6 வசனம் எல்லாம் அங்க இருக்குது புஸ்தகத்துல, நீங்க பாருங்க. அவர் ஆமேன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஆரம்பமும் முடிவும் என்று அழைக்கப்படுகிறார். யாருங்க? இதெல்லாம் இயேசுவை குறிக்கிறது, அவருடைய அழைப்பை குறிக்கிறது, அவருடைய பெயரை குறிக்கிறது. அவர் ஒரே பேரான குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அவ்வளவு பேர் பாருங்க. அவர் தான் பிரெட் லைஃப், அவர் தான் என்று அழைக்கப்படுகிறார். அவரு விடிவெள்ளியின் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தான் விடுதலை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். இமான் என்று அழைக்கப்படுகிறார். இஸ்ரவேலின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். தேவன் நம்முடனே என்று அழைக்கப்படுகிறார். அவர் கிரேட் ஹை பிரீஸ்ட், அவர் பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறார். இருக்கிறேன் என்று அழைக்கப்படுகிறார். ஐ எம் கிங் ஓவர் தி எர்த், பூமியின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். உலகத்தின் ராஜா என்று அவர் அழைக்கப்படுகிறார். பாருங்க, உலகம் பிசாசானவன் ஆட்சி செய்தாலும் இயேசுக்கு பேரு பூமியின் ராஜா. இந்த பூமியை பிசாசானவன் ஆளுகை செய்ய நினைத்தாலும் வசனம் சொல்லுகிறது. சக்கரையா புஸ்தகம் 14:9 நீங்க பாத்தீங்கன்னா அவர் உலகத்தின் ராஜா, பூமியின் ராஜான்னு போட்டிருக்கு. அப்ப அவருடைய பேர் அங்க இருக்குங்க. அவன் அடிக்கவே முடியாது, அவன் எடுக்கவே முடியாது. அது அப்பவே அவர் பேர் போட்டார். அவர் தான் உலகத்தின் வெளிச்சம். அவர் மெசாயா என்று அழைக்கப்படுகிறார். அவர் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பிரபு என்று அழைக்கப்படுகிறார். வாவ், பியூட்டிஃபுல். ரபா என்று அழைக்கப்படுகிறார். அவர் உலகத்தின் ரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார். இன்னும் என்னங்க, அவர் சத்தியம் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர்தான் வார்த்தை, ஆதியில வார்த்தை என்று, ஆதியின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். இவ்வளவு நான் சொன்னது இத்தனை பேர் தாங்க, கொஞ்சம் பேர் தாங்க. இன்னும் நிறைய இருக்குதுங்க. இதை குறிச்சு நான் ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எனக்காக ப்ரே பண்ணுங்க. இங்கிலீஷ்ல ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். என்ன புக்குனா A to Z, ஆல்பபெட் ஏல இருந்து Z வரைக்கும், the names of God அப்படி நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எனக்காக ப்ரே பண்ணுங்க. புக் வெளியாக்குவார். A to Z எப்படி இந்த பெயர்களை சொல்லி தேவனை துதிப்பது என்று சொல்லி நான் எழுதி கொண்டு வருகிறேன். ஆண்டவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்வார். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணுங்க. இந்த புக்கு சீக்கிரமா வெளிவரும். 8வது காரியம், the life of the king. இந்த ராஜாவுடைய ஜீவியம், இந்த ராஜாவுடைய வாழ்வு, இது எல்லாமே காஸ்பல்ல எழுதப்பட்டிருக்குது. இந்த ராஜா எப்படி பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி மரித்தார், எப்படி உயிர் தெழுந்தார் என்ற யோவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 9வது the ministry of the king, ராஜாவுடைய ஊழியம். இந்த ராஜாவுடைய ஊழியம் எப்படிப்பட்டதோ இந்த 4 புஸ்தகங்களையும் திட்டவட்டமா எழுதப்பட்டிருக்குது. அதுல
யோவான் 21:25 யாராவது வாசிங்க. யோவான் 21:25 எடுத்தவங்க வாசிங்க. And the things which Jesus did, that which if they should be written, everyone, I suppose that even the world itself could not contain the books that should be written. இந்த யோவான் பரவாயில்ல படிக்க வேணாம். யோவான் 21:25 நீங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்களை எழுதணும், அற்புதத்தை எழுதணும், அதிசயத்தை எழுதணும், அடையாளங்களை எழுதணும், அவர் கொடுத்த சுகங்களை எழுதணும்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற புஸ்தகங்களை பத்தாது. அப்படின்னா எழுதுனது 4 சுவிசேஷ புஸ்தகம் தான் அவருடைய வரலாறு. ஆனாலும் அதையும் தாண்டி உலக அளவில எல்லா புஸ்தகமும் பத்தாது. அவருடைய கதையை சொல்ல பத்தாது. வாழ்ந்தது 33 வருஷம் தான், 3 வருஷம் தான் ஊழியம். ஆனா 3 வருஷத்திலே உலகத்திலே புஸ்தகமே எழுத பத்தாதுன்னு சொல்ற அளவுக்கு அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறாருன்னா, சொல்லப்படாத, பார்க்காத, கேட்காத, கேள்விப்படாத எவ்வளவு ஊழியங்கள், எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள் இருக்கலாம். அதான் சொல்றேன், ஒரு சில வேதங்களில, நம்மளே வேதம் சொல்லல, பைபிள்ல சொல்லல, பைபிளை தாண்டி சில வேதங்கள், சில அற்புதங்கள், பைபிள்ல இல்லாத அற்புதங்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இயேசு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் சொல்லி அவங்களுடைய இருக்குது, அவங்களுடைய புஸ்தகங்களை, பரிசுத்த புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற காரியத்துல இருக்குது. ஓகே, நமக்கு தெரியல, ஆனா அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஒருவேளை அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அவங்க அதை பார்த்து எழுதியிருக்கலாம், கேள்விப்பட்டு எழுதியிருக்கலாம். ஓகே, அடுத்தது 10வது காரியம், த ரிஜெக்டட் கிங். பாருங்க, இந்த ராஜா எப்படி ஆனார் என்றால், அவர் நிராகரிக்கப்பட்ட ராஜாவாயும் ஆனார், தள்ளப்பட்ட ராஜாவும் ஆனார். He was rejected. இந்த ராஜாவை ரிஜெக்ட் பண்ணாங்க, தள்ளப்பட்ட ஒரு ராஜா. அவர் பாருங்க, பிறந்தது ஒரு யூதன் தான். முதல்ல அவர் யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லப்பட்டாரு. அப்படி இருந்தோ யூதர்களே அவர் ராஜாவை வேணாம் அப்படி, அதுக்கப்புறம் அவர் தான் உலகத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. 11, மார்க் 5:12 இதுலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ராஜாவை வந்துருவாருன்னு சொல்லப்படுகிற காரியம் இருக்கும். ஆனா அவரை ரிஜெக்ட் பண்றாங்க, அவரை ஏற்றுக்கொள்ள. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா he was accused of being Satan rather than God. மத்திய புஸ்தகம் 12:25, லூக்கா 11 இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் கடவுள் அல்ல அப்படின்னா சாத்தான் என்று சொல்லப்படுகிற இன்னொரு பேர் பெல்சிபப் என்று அவர் அழைக்கப்படுகிறார். சாத்தான் என்று அழைக்கப்படுகிறார். இது எல்லாமே இந்த வசனங்கள் இருக்குது, நீங்க லேட்டா படிங்க. ஆனா இன்னொரு காரியம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 6:15 மட்டும் வாசிங்க. யோவான் 6:15. அவரை பாருங்க, வறுபடுத்தி அவரை ராஜாவா ஆக்கிடலாம் அப்படின்னு கூட ஒரு பிளான் பண்றாங்க. அவரை வறுபடுத்தி ரோமர் அரசாங்கத்தை தள்ளணும் அப்படின்னு சொல்ற ஒரு உரிமை எடுக்கணும்னு சொல்றாங்க. படிங்க. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அப்ப ஜனங்களுடைய கண்களுக்கு இயேசு ராஜாவா வெளிப்பட்டாரா இல்லையா? வெளிப்பட்டாரு. அந்த யூத ஜனங்களுக்கு இயேசு ராஜாவா தான், இவர் தான். யாருங்க யாராவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நீ ராஜாவா ஆயிருன்னு சொல்லுவாங்களா? அப்ப தேர்ந்தெடுக்கிறாங்க இயேசு. அவரோட டைம்ல மத்தவங்க யாரு இயேசுவை தேர்ந்தெடுத்து நீ ராஜாவா ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசுவை விலகிட்டாரு. இந்த தேர்தல் எனக்கு வேணாம்னு சொல்லி விலகிட்டாரு. ஓகே, பட் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா என்ன காரணம்? பார்த்தாங்க, அழகு அவருக்கு இருந்தது, ராஜாவுடைய அமைப்பு இருந்தது, ராஜாவுடைய இருந்தது, ராஜாவுடைய அப்படிப்பட்ட ஒரு இருந்ததுங்க. ஆனாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவர் ராஜாவா எருசலேமில போற்றப்படுகிறார். இது மத்திய 21:1-9 வேணா ராஜாவாய் போற்றப்படுகிறார். ஹோசானா போற்றுறாங்க.
ரைட்டா இல்லையா? ஹோசானா சொல்லி ராஜாவை போற்றுறதை பார்க்கிறோம். ராஜாவை போற்றப்பட்டவர் அதே வாயால இவரை சிலுவையில அடிங்கள் என்று சொல்லி அடுத்தது சொல்றாங்க. எருசலேமிலேயே தான் நடக்குது ரெண்டு காரியமும். ஹோசானா இந்த ஹையஸ்ட் எல்லா உன்னதத்திலே ஹோசானா, உன்னதத்திலே ஹோசானா, எல்லாத்தை விட உயர்ந்தவர் ராஜா, இவருக்கு ஹோசானா, இவருக்கு துதி, இவருக்கு மகிமை சொன்ன வாயுதான் கடைசியில் என்ன சொன்னது? இவரை சிலுவையில் அடிங்கன்னு சொன்னது. சோ ராஜாவை ஏற்றுக்கொண்டார்கள், ராஜாவை புறக்கணித்தார்கள் ஒரே இடத்துல. ஓகே, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வசனத்தின் மூலம் நிறைய இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ என்ன, ஏன் இயேசுவ ராஜாவா அவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளல? ஏன்னா அவர் ரோமர் அரசாங்கத்தை தாக்கல, ரோமர் அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே அவங்க எங்க தெரியுமா இயேசுவ ராஜாவை ஏற்றுக்கொண்டிருக்கணும்? இந்த யூத ஜனங்க மிஸ் பண்ணின ஒரு அவரை உள்ளத்துல ராஜாவா ஏற்றுக்கொள்றதை தான் மிஸ் பண்ணிட்டாங்க. சீசர்கள் மட்டும், ஒரு சில சீசர்களும் அவரை பின்படுத்தினவர்கள் மட்டும், இந்த பெண்கள் எல்லாருமே பின்படுத்தினவர்கள் இயேசுவை சொந்த தேவனாய் ராஜாதி ராஜனாய் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். அதுக்கப்புறம் தான் சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. அவர் உலகத்தை ஆளுகை செய்ய வந்த ராஜா அல்ல, நம் இருதயத்தை ஆளுகை செய்ய வந்த ராஜா என்று சுவிசேஷம் பரவினது. ஆமென். சோ இதுதான் செய்திங்க. Now the key to the key திறவுகோள் என்னன்னா, இந்த ராஜ்யத்தின் திறவுகோள் என்னன்னா, ஃபுல்லா சொல்லல, இந்த ராஜ்யத்தின் திறவுகோள் என்னன்னா மனம் திரும்புதல். ஓகே, நாட் ரெவல்யூஷன், போராட்டம் அல்ல. இந்த ராஜ்யத்துடைய திறவுகோள் போராட்டம் அல்ல, இந்த ராஜ்யத்தின் திறவுகோளே மனம் திரும்புதல். இது ரொம்ப முக்கியம். இது கோட் வச்சுக்கொள்ளுங்க, நம்ம வச்சுக்கணும் இந்த கோட்டை. ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னு சொன்னா மனம் திரும்புதல் இருக்கணும், போராட்டம் அல்ல. சோ அவங்க எல்லாம் நினைச்சாங்க போராடி எடுத்துடலான்னு. சோ பிசாசானவனும் பாருங்க, இயேசுவை அவன் டேம் பண்ணுகிறான். சாத்தான் இயேசுவை டேம் பண்ணுகிறான். இது மத்திய புஸ்தகம் 4வது அதிகாரத்துல இருக்குது, லூக்கா 4ல இருக்குது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா அவன் இயேசுவை தொடர்ந்து வரான். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:6 நம்ம பார்க்கலாம். இயேசுடைய Jesus was tempted, visible earthly kingdom. இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு தலைவர் இவரை தாக்கிடணும் அப்படின்னு சொல்ற ஒரு தாக்குதல் அவருக்கு எப்பவுமே இருந்தது. இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் தலைவராய் வர போறாரு அப்படின்னு ஒரு பயம் பிசாசுக்கு இருந்தா அதை நீங்க படிச்சு பார்க்கலாம். பட் என்ன ஒண்ணுன்னா, இந்த ராஜ்யத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஆமென். இந்த ராஜ்யத்தை இந்த வரப்போகிற ராஜ்யத்தை யாராலும் புறக்கணிக்கவே முடியாது. ஒன்று யோவான் 18:36 வாசிப்போம் ப்ளீஸ். யோவான் 18:36 வாசிங்க. John 18:36. அடுத்தது யாராவது யோவான் 1 இருப்போம். யோவான் 1 சில யோவான் 18:36. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காத படிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. ஆமென். ஆமென். ஜீசஸே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஜீசஸே ஒரு வார்த்தை சொல்றார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துடைய ராஜ்யம் இல்லை. இல்லைன்னா இந்த யூதர்களே என்னை ராஜாவை ஆக்கியிருப்பாங்க. எனக்கு இந்த ராஜ்யம் தேவையில்லை. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. உலகத்தை சார்ந்தவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே இல்ல. அவ்வளவுதான் பேச்சு. இந்த உலகத்தை சார்ந்திருந்தால், உலகத்தானாய் நான் வாழணும்னு நினைச்சேன்னா இயேசுவின் ராஜ்யத்துக்குள் நான் வரல அர்த்தம். That's it. All right. So the King of Kings was rejected by his own people. He came into his own and his own received him not. யோவான் 1:11 நீங்க பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, அவருடைய ஜனங்களுக்கு அவர் வந்தார், ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவருடைய ஜனங்களுக்கு தான் வந்தாரு, யூதர்களுக்கு தான் வந்தாரு, ஆனால் அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள், தள்ளிவிட்டார்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நத்தானியல் என்று சொல்லப்படுகிற ஒரு சீசன் இயேசு ராஜா என்று அவன் எப்படி யோவான் 1:49 நீங்க பாத்தீங்கன்னா நத்தானியல் சொல்கிறார், ரபியே நீங்கள் தான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்கிறார். ரபியே நீங்கள் தான் இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லி நத்தானியல் ஒரு சீசன்
அவன் புரிஞ்சு கொண்டான், நீங்க தான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ யோவான் 1:12 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எல்லோருமே அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய அற்புதத்தை, அடையாளத்தை பார்த்து, அவருடைய வல்லமையை பார்த்து எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க, அவன் நம்பி வராங்க. அந்த வசனத்தை படிங்க. But many as received him, to them gave him power. பாருங்க, யாரெல்லாம் படிக்கணும், யாரெல்லாமே இயேசுவை ராஜாவா ஏற்றுக்கொள்கிறார்களோ வல்லமை கொடுக்கப்படுகிறது. யாருக்கு வல்லமை கொடுக்க முடியும்? வல்லமை இருந்தால்தான் வல்லமை கொடுக்க முடியும். கரெக்டா? அதிகாரம் இருந்தால்தான் அதிகாரம் கொடுக்க முடியும். ராஜரீகம் இருந்தால்தான் ராஜத்துவத்தின் கிரியைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க முடியும். அதுதான் இந்த வசனத்துல காட்டுகிறார். ஆண்டவர் வல்லமை நம்மளுக்கு கொடுக்கிறார், அத்தாரிட்டி கொடுக்கிறார். எப்படி அத்தாரிட்டி கொடுக்கிறார்னா, ஏன்னா அவர் ராஜா. ராஜாவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் ராஜரீகம் செய்யலாம். வைத்துக் கொள்ளும், ராஜாவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அவரோடு கூட நான் ராஜரீகம் செய்யலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் அடுத்தது இதுல இந்த ராஜரீகத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு உறவுக்குள்ள வர வேண்டும். இந்த ராஜாவோடு கூட ஒரு உறவு செலுத்த வேண்டும். We got to come into a relationship with this king. We got to have a relationship with the king. இந்த ராஜாவோட உறவு செலுத்தலாம். பாருங்க, அடுத்தது இதை முடிச்சிட 11வது காரியம், death of the king. இந்த ராஜா மரிக்கிறதை குறித்து ரோமர் ஓகே, இந்த ராஜா மரிக்கிறார். எதுக்காக இந்த ராஜா மரிக்கிறார்னா, அவர் மரிச்சாதான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இந்த ராஜா வாழ்ந்திருந்தாருன்னா நம்மளுக்கு பாவ மன்னிப்பு இருந்திருக்காது. நம்ம பாவம், அதனால்தான் ரோமர் பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம் தான் நம்மளுடைய பாவத்தின் சம்பளம். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன். அப்படின்னா இந்த ராஜா மரித்தாலே ஒழிய நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காது. சோ இந்த ராஜா மரித்தார் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு. சோ இந்த காரியத்தை நம்ம நிறைய எடுத்துக்கொண்டுகிட்டே இருக்கிறோம், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சோ இதுல இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்க டைம் எடுத்து படிங்க. இந்த ராஜா நமக்கு என்ன செய்தார் என்று மத்திய 26, 27, மார்க்கு 14, 15, லூக்கா 22, 23, யோவான் 18, 19 இதுல எல்லாமே இருக்குது. இதுல பாருங்க. அடுத்தது, இந்த மரித்த ராஜா உயிர் தெழுந்தார். 12வது காரியம், இந்த மரித்த ராஜா உயிர் தெழுந்தார். ஆமென். இது மத்திய புஸ்தகத்துல 28, மார்க் 16, லூக்கா 24 பாத்தீங்கன்னா அவர் அற்புதமாய் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார். Miraculously he was crucified historically and he resurrected also historically. இது சரித்திரபூர்வமான ஒரு காரியம். அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையில தொங்கினார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று சொல்கிற இந்த ராஜா உயிர் தெழுந்தார். The king is alive. Amen. The king is alive, still alive. He is risen to the Father. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து சரீரபூர்வமாய் மரித்து சரீரபூர்வமாய் உயிர் தெழுந்ததை போல நாமும் சரீரபூர்வமாய் மரித்து சரீரபூர்வமாயும் உயிர் தெழுவோம். ஆமென். அதுதான் இந்த ராஜா நமக்கு கொடுக்கிற வல்லமை. என்ன தெரியுமா? சரீரபூர்வம் மரித்தாலும் பயப்பட வேண்டியதல்ல. நம்மை மீண்டுமாய் அவர் சரீரபூர்வமாய் மீண்டுமாய் அவர் உயிர்ப்பிப்பார். ஓகே, சோ அடுத்தது 13வது காரியம், அவர் வெளிப்பட்டது. ராஜா வெளிப்பட்டார். யாருக்கெல்லாம் வெளிப்பட்டார்? அவர் the appearance by the king. சோ இந்த ராஜா அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர் அநேகருக்கு வெளிப்பட்ட செய்தி மத்திய புஸ்தகம் 28, மார்க் 16, லூக்கா 24, யோவான் 20, 21, அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம். அவர் மரித்த உயிர் தெழுந்து அவர் அநேகரை சந்தித்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 14 the king returns to heaven. மரித்து உயிர் தெழுந்து பிறரை சந்தித்த பின் அவர் மீண்டுமாய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இது 40 நாளுக்கு அவர் என்ன செஞ்சார்னா 40 days அவர் 40 நாள்ல உலகத்திலே உலாவி யாரெல்லாம் சந்திக்கணுமோ எல்லாரையும் சந்திச்சு பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி நான் உயிர் தெழுந்துட்டேன் என்று அவர் காண்பித்து அவர் சாட்சி கூறி, அவரை குறித்து அவர் சாட்சி கூறி, அதுக்கு பின்பு பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் எல்லோரும் பார்த்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அநேகர் பார்த்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இது சாட்சி பூர்வமாய் நடந்தது. இதுவும் நீங்க மார்க் புஸ்தகம், மத்திய புஸ்தகம் இதெல்லாம் இருக்குங்க, புஸ்தகத்துல பாருங்க இருக்குது. ஓகே, the king's commission. ஓகே,
இந்த ராஜாவின் கட்டளை அப்படின்னு சொல்ல, இல்ல ராஜாவின் பணியானை. இந்த ராஜா ஒரு கட்டளை கமிஷன் கொடுக்கிறார் என்றால், இந்த சுவிசேஷ செய்தியை, இந்த ராஜ்யத்தின், இந்த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை உலகம் முழுவதும் போய் சொல்லுங்கள், உலகம் முழுவதும் போய் பரப்புங்கள், உலகம் முழுவதும் போய் நீங்கள் சுகம் அடையுங்கள், விடுதலை கொடுங்கள், அற்புத அடையாளம் செய்யுங்கள் சொல்லி ஆண்டவர் இயேசுவே இந்த கமிஷன் கொடுக்கிறார். ஓகே, தி கிரேட் கமிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஓகே பாஸ்டர் ராஜா, கிரேட் கமிஷன் தமிழ் எப்படி பாஸ்டர் சொல்லுவாங்க? உத்தரவு, மேலான உத்தரவு. ஓகே, thank you. மேலான உத்தரவு. ஓகே, the great commission, மேலான உத்தரவு கொடுக்கிறார். ஓகே, போய் பிரசங்கம் பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க அப்படின்னு. கடைசியாக ஓகே, the coming of the king, இந்த ராஜாதி ராஜனுடைய வருகை. ஆமென். இந்த ராஜாதி ராஜனுடைய வருகை. Jesus will return to the earth with great power. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பயங்கரமாய், அற்புதமாய் பட்டு அவர் உடல் ரீதியில, ஆவி ரீதியில இல்ல, உடல் ரீதியில மீண்டும் உலகத்தை ஆளுகை செய்ய வருவார். ஆமென். அவருடைய ஃபைனல் கிங்டம், ராஜ்யத்தின் ஆளுகை இந்த உலகத்துக்குள்ள, புதிய ராஜ்யம் பரலோகத்திலிருந்து வரும், புதிய எருசலேம் உலகத்துக்குள்ள வரும். ஆமென். புதிய பரலோக ராஜ்யம் உலகத்துக்குள்ள வரும். சோ இந்த வசனங்கள் எல்லாம் 1 தெசலோனிக்கா புஸ்தகம், அதுல நீங்க 4வது அதிகாரம் 13-18 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இந்த உலகத்தின் ராஜ்யங்களுடைய முடிவு வந்து பரலோக ராஜ்யம் டேக் ஓவர் பண்ணுகிற ஒரு நாள் வரும், நிஜமான ராஜ்யம். ஆமென். நிஜமான ராஜ்யம். ஹல்லேலூயா. சோ இத போய் படிங்க. இந்த வெளிப்பாடு புஸ்தகத்துல இன்னும் நிறைய எழுதப்பட்டிருக்குது இந்த ராஜ்யத்தை குறித்து. நான் முடிச்சிடறேன். நான் லூக்கா புஸ்தகம் 1:33 நீங்க பாத்தீங்கன்னா, it is written in the book of Luke chapter 1:33, the Bible reveals that the kingdom of Jesus will be eternal. Of the kingdom there shall be no end. இந்த ராஜ்யம் வரப்போகிற இந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். இந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். என் உள்ளத்துல நான் சொல்றேன், உங்க உள்ளத்துல நீங்க சொல்லிக்கீங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. வரப்போகிற இந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அவர் வந்து ஆளுகை செய்ய போற அந்த ராஜ்யத்துக்கு, நிஜமான ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. இதை யாராலும் அழிக்க முடியாது. பிசாசு அழிக்கவும் திருடவும் கொல்லவும் வந்தாலும் இந்த ராஜ்யத்தை அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் முடியவே முடியாது. ஏன்னா இந்த ராஜ்யத்தின் தேவன் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். ஆமென். கடைசியான ஒரு வசனத்தை படிச்சு முடிப்போம். வெளிப்பாடு 11:15 வாசிங்க. வெளிப்பாடு 11:15 படிப்போம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. வாவ், பிரேஸ் தி லார்ட். முடிஞ்சா இத பெருசா எழுதி நம்ம வீட்லயோ சர்ச்லயோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சுக்கோ. ஆமென். நான் அதை செய்ய போறேன். ஓகே, பிகாஸ் இந்த மெசேஜ் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யம் ஆளுகை செய்ய போகிறது, அது என்னென்றைக்கும் மாறாது, அது எப்பவுமே இருக்கும். அந்த ராஜ்யத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கு, அந்த ராஜ்யத்துல எனக்கு ஒரு வேலை உண்டு, அந்த ராஜ்யத்துல என்னையும் அவர் இடத்துல பிரிக்க முடியாது, ராஜா கூட நான் இருக்க போறேன் என்று சொல்கிற ஒரு மனம் நமக்குள்ள வரணும், அந்த உற்சாகம் நமக்குள்ள வரும், அந்த ஒரு ஆவி நமக்கு பத்தி எரிய ஆரம்பிக்கும். இந்த ராஜ்யத்துக்காக நான் எதுவுமே விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறேன், இந்த ராஜ்யத்துக்காக நான் வாழ்வேன், இந்த ராஜ்யத்துக்காக நான் எந்த காரியத்திலும் இன்வால்வ் பண்ண போறதில்லை, அசுத்தமான காரியத்தை விடுறேன், இந்த ராஜ்யம் எனக்குள்ள வரணும், இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் தங்கணும்னு சொல்ற அந்த ஒரு மனதுக்குள்ள நம்ம இன்னைக்கு பிரேயர்ல ஒப்பு கொடுக்க போறோம். ரீபாலா தக்காரி ஓந்து ஷிமோ ராகாலா தூமரா துலமா ஷந்தா ரீமேகாலா தூபலா ஹாகா தீமி லேதரா பாரியாந்து ரீபாகாபோரோ தூபலா ஹந்தரமா ஷந்தா. வியாபாரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் பங்காளராக, உரிமையாளராக, குடிமகளாக நாங்கள் வரணும் ஆண்டவரே, நாங்கள் இதுல வளரணும் ஆண்டவரே. ராஜ்யம் எங்களுக்குள்ளே, நாங்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ளே காணப்பட வேண்டும் ஆண்டவரே.
பிதாவே, உம்முடைய பரலோகத்துல இருக்கிற ராஜ்யம் இந்த பூலோகத்துல வருவதாக. உம்முடைய பரலோகத்துல இருக்கிற சித்தம் எங்கள் வாழ்க்கையில இந்த பூலோகத்துல நடப்பதாக. உம்முடைய ராஜ்யத்தின் பங்காளராய் நாம் இருப்பதாக. இந்த ராஜ்யத்துக்குள்ள எனக்கும் ஒரு பங்கு உண்டு. இந்த ராஜ்யத்துக்காக நான் எதுவுமே விட்டு கொடுக்க போறதால் ஆண்டவரை. இந்த ராஜ்யத்துக்காக ஆண்டவர், இந்த ராஜ்யம் கிடைக்கிறதுக்காக நான் பல காரியத்தை விடுகிறேன். அதனால உங்களை மட்டும் விட்டு கொடுக்க போறதல்ல, என் சபையை விட்டு கொடுக்க போறதல்ல, என் தேவன் கொடுக்க போறதல்ல, ராஜ்யத்தை குறித்து கத்துக் கொடுக்கிற பாடங்களை விட்டு கொடுக்க போறதல்ல, ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்பாடுகளை நான் விட்டு கொடுக்க போறதல்ல. இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டும். இந்த ராஜ்யத்துக்குள் நான் வாழ்கிறேன். இந்த ராஜ்யமே எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்துக்குள் பங்காளராக இந்த ராஜ்யம் எனக்குள்ளே, இந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் கிறிஸ்துவே நீரே இந்த ராஜ்யத்தின் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், என்னுடைய தலைவன், என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய அதிகாரபூர்வமான ஆளுகை செய்கிற கர்த்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா, இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள இருந்து எங்களை இன்னும் நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியத்தை விட்டு விலகி, இந்த பிசாசுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் பங்காளராய் இருந்து இந்த பிசாசின் ராஜ்யத்துக்கு எதிராய் நாங்கள் நிற்கிறோம், எதிராய் நாங்கள் பேசுகிறோம், உங்கள் நாமத்தை அறிக்கை செய்கிறோம், உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இதோ நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. முடிஞ்சா மெத்தியூ, மார்க், லியூக், ஜான் டைம் இருக்கும் பொழுது இது படிங்க. படிச்சிருப்பீங்க, திருப்பி படிங்க. இந்த ராஜ்யத்தின் ஸ்டடி நிறைய இதுல இருக்கும். சோ படிக்க 3 நாளமா கத்துக்கொள்ளலாம். God bless you all. Shalom. Thank you. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.